ಎಲ್ಲ ಕೈಯಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಇಟ್ಕೊಂಡ್ರಿ. ಆಮೇಲೆ ಬೈಬಲ್ ಇಲ್ಲಂದ್ರೆ ಬಹಳ ಕಷ್ಟ. ಈ ಕೊನೆಯ ಕಾಲ ಕೀರ್ತನ 30 ಸಾಮ್ಸ್ 30 ಸಂಗೀತ 30 ಒಂದು ವಾಕ್ಯ ಓದುವಾಗ ಎರಡನೇ ವಾಕ್ಯ ನಾವು ಓದಬಹುದು. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழவிட்டாமல் நீ என்னை கை தூக்கி எடுத்தபடியே நான் உம்மை போற்றுவேன். கர்த்தாவே, நீ என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தாங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீ என் பாவத்தை பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீ மறைத்துக் கொண்ட போது நான் கலங்கினவனானேன். கர்த்தாவே, நீ எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாய் இரும். கர்த்தாவே, நீ எனக்கு சகாயராய் இரும் என்று சொல்லி என்ன 2 வருஷத்துக்கு சரி படிக்கலாம். உங்களை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீ என் இரட்டை கலைஞர் முயற்சியின் கட்டிலில் இடையிறீர். என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை என்றென்றைக்கும் துதிக்கிறேன். ஆமென் 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 ஆமென். இயேசு நன்னன்னு பிரதிஷ்டித்தாரே. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். Jesus is coming soon. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நீ ரெடியா இருக்கிறியா? எங்க போவோம்? ஆமென். God bless you. எல்லாம் இங்கே உட்கார்ந்தா ஒரு நிமிஷம் அப்படி எழுதுறீங்க. இந்த கொரோனா ஆண்டவர் கம்மி பண்ணாரு. அதனால ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ಇನ್ನೊಂದು ಕೇಳಿದೆ. ಆಗಸ್ಟ್ ನಲ್ಲಿ ಏನೋ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದು ಬರಬಾರ್ದು. ಬಂದನೆ ಅಪಾಯ, ಮಕ್ಕಳಿಗೆ ಬಹಳ ಅಪಾಯ ಇದೆ ಅಂತಾರೆ. ಅದರಿಂದ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡಬೇಕು. ನಾವು ಕೈ ಎತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಅಪ್ಪ, ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಅಪ್ಪ, ಈ ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಅಂತ ನನ್ನ ಸಭೆ ಮಕ್ಕಳನ್ನಪ್ಪ ಈ ದೇಶವನ್ನು ಕಾಪಾಡಿದ ಅದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಅಪ್ಪ ಅವರಿಗೆ ಜೀವ ಕೊಟ್ಟೆ, ಬಲ ಕೊಟ್ಟೆ, ಶಾಂತಿ ಕೊಟ್ಟೆ, ಸಮಾಧಾನ ಕೊಟ್ಟೆ. ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದ ತುಂಬಿಸಿದ್ರೆ ಅದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿ ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ. ಆಗಸ್ಟ್ನಲ್ಲಿ ತೇರ್ವೆ ಬರ್ತದಂತೆ ಇರುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಯಾರಿಗೇನ ಅಪಾಯಗಳು ಬರಬಾರದು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ಅಪ್ಪ ಎಲ್ಲಾನು ಮುಚ್ಚನೆ ಪಡೆಯಲಿ. ಯಾವುದೋ ಸಾತಾನನ್ನು, ಯಾವುದೋ ವೈರಸ್ ಅಂತ ಮಕ್ಕಳನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುವುದಾದ ನನ್ನ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲರೂ ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಆண்டವರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಪ್ಪ. பாருங்க, எத்தனை பேர் இன்னைக்கு சர்ச் ஓபன் ஆಗಿದೆ. ಆದರೆ சபைக்கு வர்றது கடினம். சபை திறக்கப்பட்டிருக்கிறது, ஆனா சபைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் தான். ஆமென். ஹல்லேலூயா. இது கடைசி காலம், கொனைய காலம். பனி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மந்த் ரொம்ப ஃபீவர், நர்வ்ஸ் எல்லாம் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா நாங்க 3 பேரும் உடம்பு சரியாக, நானே, கணவர், என் பையன். ஆனா கர்த்தர் அதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்ததுக்காக கர்த்தர் நன்றி. ஆனா விசேஷமா பாத்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் போய் கூட எனக்கு இந்த நர்வ்ஸ் பிரச்சனை போல ஒரே ஃபுல் டென்ஷன் ஆயிடுச்சு. மைண்ட்லாம் சில பேர் ஹாஸ்பிட்டல் போகலாம், அங்க பார்க்கலாம், இங்க பார்க்கலாம், ஃபுல் டைவர்ட் ஆயிடுச்சு. ஆனா அப்போ ஒன்னே பிளேன் ஆயிடுச்சு. சரி, நம்ம ஜெயிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு பாஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணேன். பாஸ்டர் இந்த மாதிரி ரொம்ப நர்வஸ் பிரச்சனை இருக்குதுன்ட்டு அவர் ப்ரேயர் இருந்தாரு. சார் சஞ்சய் இங்கே வந்து வர்ஷிப்க்கு வீடியோ எடுத்திருந்தாங்க. சார் ஒரு ஆயில் வாங்கி அவரே ப்ரேயர் பண்ணி கொடுத்தாமிச்சாரு. அப்போ எனக்கு ஃபுல் டைவர்ட் ஆகிருக்கும் போது சரி நான் எங்கே போகிறது வேண்டாம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி டெஸ்ட்டு எல்லாத்துக்கும் போகிறது, சரி இந்த ஆயில் குடிக்கலாம் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு நான் ஆயில் குடிச்சிட்டு 3 days கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு.
பாஸ்டர் அங்கிளுக்கு விசேஷமா நன்றி, அவங்க குடும்பத்துக்கும் நன்றி. இந்த ஒரு அருமையான ஆலய கொடுத்ததுக்காக நன்றி, எனக்கு குணப்படுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி, 3 பேருக்கும் விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. நான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி வந்து தார்த்திக்காக நான் ஃபோன் பண்ணி ரொம்ப வந்து தார்த்திக்கா என்னால் முடியலன்னு சொல்லிட்டு, ஆனால் கர்த்தர் நீங்கள் இந்த சபைக்கார் எல்லாரும் எனக்காக ஜெபிச்சு கர்த்தர் இன்னும் சுகத்தை கொடுத்தாரு. கர்த்தர் நாமத்துக்கு நான் ரொம்ப சோத்திரம் சொல்கிறேன். அதே மாதிரி எங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, எவ்வளோ போராட்டம் இருந்துச்சு, கர்த்தர் அந்த பிரச்சனையில எனக்கு விடுதலை கொடுத்தாரு. என் பிள்ளைங்க எனக்கு கொஞ்சம் கூட கீழ்படியா இருந்தோம், என்னை ரொம்ப வேதனைப்படுத்தோம். நான் ஏசப்பட்ட ஒரு நாள் அழுகிறேன், ஏசப்பா எனக்கு என் பிள்ளைகளை கொடுத்து எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, எனக்கு ஏன்ப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என் பிள்ளைங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாலும் கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறாரு, வீட்டில் ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இப்போ மாதத்துல எனக்கு ஒரு மாதம் கிடைச்சிச்சு, அவங்க ஊருக்கு போனாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு மாதம் பேருக்கு கொடுக்கப்படி கிருபை செஞ்சாரு. கர்த்தர் நாமத்துக்கு கொடாத கொடி நன்றி. நாளில் ஆண்டவர் எந்த ஒரு குறையும் இல்லாத நடத்தினாரு. அதுக்கப்புறம் 2 மாதம் வேலை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த வேலை இல்லாத டைமில் நம்ம சர்ச்சிலேருந்து கோபி பிரதர் போனார். அவர் ஊழியக்காரர் மூலியமாகவும் டேவிட் ராஜ் பிரதர் மூலியமாகவும் அந்த வேலை வந்து எனக்கு கிடைச்சிச்சு. வேலை கிடைச்சுன்னு கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனால் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ₹1 கூட காசு கிடையாது. வண்டி வாங்குறது அளவுக்கு என்கிட்ட காசு இருந்ததில்லை. ஒரே வார்த்தை தான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுவேன். ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்கிட்ட ₹1 கூட இல்லையா, நீ எதுவும் பண்ணாதப்பா, ப்ரேயர் பண்ணு, எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. என்ன பாஸ்ட் இப்படி சொல்கிறாரு, அவர் பார்த்துக்குவாரு. ₹1 ₹2 பரவாயில்ல, ₹2 லட்சம் வரைக்கும் நான் எங்கே போகிறது, வீட்டு வாடகை கட்டுறது கூட எனக்கு பிரச்சனை, கஷ்டம், அவ்வளோ இதுவாக இருந்துச்சுங்க. சரி, ரூட்டு காப்பாற்றிக்கிறதுக்காக டெய்லி போகிறது, எனக்கு எதுவும் காசு எதுவும் மிச்சம் ஆகாது. அது போயிட்டு வர்றது இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சுங்க. வந்து பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவேன், ரொம்ப பலவிதமாக ஃபீல் பண்ணுவேன், கஷ்டமாக யோசிக்குவேன், இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணோன்னா அவர்கிட்ட பேசணுமே எனக்கு அந்த எண்ணமெல்லாம் எப்படி போகுதுன்னே தெரியாது. திருப்பி நாளைக்கு காலையில் கரெக்டாக நான் எழுந்திரிச்சு என் பாட்டுக்கு நான் கிளம்பிடுவேன். இதே மாதிரி தான் போய் இருந்துச்சு ஒரு மாதம் முழுசாக. போன மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அதுக்கு முன்னத்துலேருந்து 25ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணது இந்த மாதம் வரைக்கும் நடந்துருக்குது. இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து கோபி முழுசாக என்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஊருக்கு போயிட்டாருங்க. ஊருக்கு போயிட்டு இருக்க நான் வண்டியாக போயிட்டு செஞ்சுன்னு வந்தேன். ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் நம்பிக்கையே இல்லை, எனக்கு புது வண்டி கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் எனக்கு புது வண்டி கிடைக்க வச்சாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு விஷயம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்பிக்கையே இல்லை, பழைய வண்டி தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போய் தேடி இருந்தால் எந்த வண்டியும் செட் ஆகலை. அதுக்கு முன்னாலே நான் பாஸ்டர் கிட்ட சொன்னேன், எனக்கு வண்டி எதனா ஒன்று வாங்கணும், இந்த பேசஞ்சர் ஆட்டோ வருது இல்லைங்களா, அதை வாங்கிக்கினா கூட ஏதோ ஒரு நாளைக்கு ஓட்டி எதனா சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதத்துக்கு முன்னாலே நான் பாஸ்டர் கிட்ட சொன்னேன், நீ ஜபிக்கலாம், ஆண்டவர் காரியம் செய்வார் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்னால் வந்து ஒரு 25,000 ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் கட்டுறதுக்கு கூட என்னால் காசு ரெடி பண்ணுறதுக்கு ஆகலைங்க. அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. சரி, இது ஆகாதுன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ப்ரேயர் பண்ணுவார் பாஸ்டர். ப்ரேயர் பண்ணதுமே அந்த யோசனையை வந்து உண்மையாக சொல்கிறேன், என் யோசனையில் இருக்கிற அந்த பலவீனமான அந்த யோசனைகள்லாம் வந்து என்னை விட்டு க்ளீனாக போயிடணும். எனக்கு அந்த யோசனையே வராதுங்க. ஒரு 2 நாள் 3 நாள் திருப்பி அந்த மாதிரி கஷ்டமாக வந்து பாஸ்டர் கிட்ட ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணி அவர் ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாருப்பா, நீ கவலையப்படாத செய்யணுவார். சரி, அதே மாதிரி நடந்தோம். டேவிட் ராஜ் பிரதர் நாங்கள் என்ன பண்ணோம், சரி புது வண்டிக்கு பேசுறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நாங்கள் புது வண்டி பேசுறதுக்கு போனோம். நாங்கள் நினச்சேன் டேவிட் ராஜ் பிரதர் கூட்டின்னு போகிறாரு, இவர் லாஸ்ட்டில் திரும்பி வந்துடுவார் அப்படின்னு நினச்சேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டிக்கு வந்து ஷூரிட்டி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டைமில் வந்து டேவிட் ராஜ் பிரதர் பின் வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பேசும்போது வந்து நான் அவரை பார்க்கல, டேவிட் ராஜ் பிரதரை பார்க்கல. நான் ஒரு எதை சொல்கிறதுக்கு நம்ம எதில் எதனா சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு டீ குடிச்சுருந்தேன். நான் கேட்கறதுக்கு முன்னே வந்து அவர் ஷூரிட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ஊழியக்காரர் சொன்னார் டைரெக்டாக, நீ கவலையே படாதப்பா, எல்லாமே நடக்கும் அப்படின்னு. இந்த காரியமும் நடந்துருச்சு. ஆனால் அந்த நினச்சி கூட பார்க்கலன்னா காசு ₹2 லட்சம் எப்படி சேர்ந்துச்சுன்னு எனக்கு இப்போ கூட அதிசயமாக இருக்கணும், இப்போ கூட ஆச்சரியமாக இருக்குங்க. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரியல. காசு ஏற்பாடாச்சு. மெயினாக வந்து ப்ரேயர் ஆண்டவர் வசனத்தை வார்த்தையை வந்து உச்சரிச்சுன்னு தான் இருப்பேன். எப்பவும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவர் எனக்கு போகையும் வரைக்கும் பாதுகாப்பாருன்னு சொல்லுவேன் அப்படின்னு பாஸ்டர் சொல்லி கொடுப்பாருங்க. கடைசியாக லாஸ்ட் வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. இப்போ வந்துட்டு கூட எனக்கு ஏதோ கனவுல நடந்த மாதிரி இருக்குதுங்க. அந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு நடிச்சு கொடுத்தாரு.
ஆண்டவருடைய வசனத்தை வச்சு முன்னேறணும்னா எப்பவுமே வந்து ஆண்டவர் நம்மளை கைவிடுறதுல வாக்கியத்தில் வந்து 100% உயிர் இருக்குதுங்க. அந்த உயிர் வந்து நம்மளுக்கு காரியத்தை செஞ்சு கொடுக்குது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபிச்ச ஊழியக்காரருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அவருக்காக ஜெபிக்கப்படும் பொழுது ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ அவர் பழைய வண்டி வேணும்னு தான் சொன்னார். ಅವರು ಹಳೆ ಗಾಡಿನೇ ತಗೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರು. நான் சொன்ன புது வண்டி உனக்கு கிடைக்கல. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ನಿಮ್ಗೆ ಹೊಸ ಗಾಡಿನೇ ಸಿಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. அவருக்கு ஒரு ஆச்சரியம். ಅವ್ರಿಗೊಂದು ಆಶ್ಚರ್ಯಕರ. எப்படி எனக்கு புது வண்டி கிடைக்கும்? ₹1 ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿಲ್ಲ, ಹೇಗೆ ನನಗೆ ಹೊಸ ಗಾಡಿ ಸಿಗುತ್ತೆ? கர்த்தர் சொன்னா சொன்னதுதான். ಕರ್ತನು ಹೇಳಿದ್ರೆ ಹೇಳ್ದಾಗೇನೆ. பழைய வண்டிக்கு எங்க பிரயாசம் பண்ணாங்க. ಹಳೆ ಗಾಡಿಗೋಸ್ಕರ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರು. அவங்க நண்பர்கள்கிட்ட கேட்டாங்க, ஒரு 2 நாளைக்கு வண்டி கொடுக்குறேன்னு சொன்னா கொடுக்கல. ಅವ್ರ ಸ್ನೇಹಿತರ ಹತ್ರ ಬಳಿ ಕೇಳಿದ್ರು, ಸ್ವಲ್ಪ ದಿವಸಕ್ಕೆ ಗಾಡಿ ಕೊಡಿದಾಗ ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. உங்க நண்பர்கள் உன்னை கைவிடலாம். ನಿನ್ನ ಸ್ನೇಹಿತರು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡಬಹುದು. சொந்த ஜனங்கள் உன்னை கைவிடலாம். ನಿನ್ನ ಸ್ವಂತ ಜನರು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡಬಹುದು. உன் தேவனாகிய கர்த்தர் நீ தாயின் கருவில் இருக்கும்போது தெரிந்து கொண்டவர். ನಿನ್ನ ದೇವರಾಗಿರುವಂತಹ ಕರ್ತನು ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ನಿನ್ನನ್ನು ಆತನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டிருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ನೀನು ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ. ஒவ்வொரு நிமிஷம் பரிசுத்த ஆவியானவர் உன்னை உணர்த்தி கொண்டுதான் இருப்பார். ಒಂದೊಂದು ಕ್ಷಣವೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರುತ್ತಾನೆ. ஆண்டவர் சொல்றது சொல்றார். ದೇವರು ಹೇಳುವಂತದ್ದು ಹೇಳಬೇಕು. கேட்கறாங்களோ கேட்கல, அது எனக்கு கஷ்டம் கிடையாது. ಕೇಳುವುದು ಕೇಳಬಹುದಿಲ್ಲ, ನನಗೆ ಏನೂ ತೊಂದರೆ ಇಲ್ಲ. நான் சொல்லியும் புது வண்டி வாங்குறேன்னு சொல்லியும் பழைய வண்டிக்கு ஊரெல்லாம் சுத்தி நிற்கிறீ நீ. ನಾನು ಹೊಸ ಗಾಡಿ ತೆಗೆದುಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಸಹ ನೀನು ಹಳೆ ಗಾಡಿಗೆಲ್ಲ ಊರೆಲ್ಲ ಸುತ್ತೀಯಲ್ವಾ? புத்தியில நான் கேட்கல. ನಿನ್ನ ಬುದ್ಧಿಯನ್ನು ನಾನು ಕೇಳಲಿಲ್ಲ. நீ எங்க போனாலும் அங்கதான் வரணும். ನೀನು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ಬರಬೇಕು. அதே போல அந்த கம்பெனிக்கு போயிட்டு அந்த வண்டிக்கு நான் ஜெபம் பண்ணேன். ಆ ಕಂಪನಿ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಾನು ಆ ಗಾಡಿಗೋಸ್ಕರ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. நம்ம டேவிட் ராஜ், பாலராஜ், கோபி எல்லாம் கூப்பிடுவாங்க அந்த கம்பெனிக்கு. ಆ ಕಂಪನಿಗೆ ಡೇವಿಡ್ ರಾಜ್ ಮತ್ತೆ ಬಾಲರಾಜ್ ಗೋಪಿ ಅವರೆಲ್ಲ ಕರೀತಾರೆ ಬಂದು. நான் கம்பெனிக்கு வரலப்பா, நீங்க வண்டிக்கு கொண்டு வந்துருங்க. ನೀವು ಆ ಕಂಪನಿಗೆ ಬರೋದಿಲ್ಲ, ನೀವೇ ಗಾಡಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ್ಬಿಡಿ. டேவிட் ராஜ் இது நம்ம ராஜனுக்கு விசேஷம். அங்கே போயிட்டு கம்பெனிலே அந்த வண்டியில வந்து பஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துட்டு ರಾಜನವ್ರಿಗೆ ವಿಶೇಷ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕಂಪನಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕೀ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಟು ಬಂದೆ. ₹1 இல்லை, நிச்சயமா சொல்றேன், ₹1 கூட கிடையாது. ₹1 ಸಹ ಇಲ್ಲ. ஆனா கர்த்தர் இன்றைக்கு அவ்வளவு லட்சக்கணக்கில் வண்டி வாங்கி ஒரு தனியா பிசினஸ் பண்ணிட்டார். ಕರ್ತನು ಇವತ್ತು ಮಾಡಿದಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತದಲ್ಲಿ ಗಾಡಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ಒಂದು ಬಿಸಿನೆಸ್ ಅವರು ಮಾಡುವಂತ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರು. அவனுடைய மனைவிக்கு நான் சொல்லி கொடுத்தது என்னன்னா, ಅವರ ಹೆಂಡತಿಗೆ ನಾನು ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದು ಏನಂದ್ರೆ, சம்பாஷணை திருடி வச்சுக்கன்னு சொல்லல. ಸಂಪಾದನೆ ಮಾಡಿರೋದನ್ನ ಕರ್ತನ ಮಾಡಿಟ್ಟುವುದಾಗಿ ಹೇಳಿಲ್ಲ. காலையில 5 மணிக்கு எழுந்து நீ ஜெபிக்கணும். ಬೆಳಗಿನ ಜಾವ 5 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நீ ஜெபிக்கிறனா உனக்கு ஆசீர்வாதம் வர. ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆಶೀರ್ವಾದ ನೀನು ಬರದೇ ಇಲ್ಲ. அப்பதான் ஜட்ஜிஸ் அவருடைய எக்ஸாம்பிள் சொன்னேன். ಸೋದರ ಜಗದೀಶ್ ಅವರ ಒಂದು ಉದಾಹರಣೆ ನಾನು ಹೇಳಿದೆ. நான் சொல்லித வேலைக்கு போறேன்னு சொல்லப்படுது. ಅವರು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ அவர் சொன்னாரு, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பைபிள் படி போதும், ಕುತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು, ಸತ್ಯವೇದ ಓದು ಸಾಕು. இப்படி அவங்க ஒரு சம்பாதிக்கிற ஆசீர்வாதத்தோட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಅವರ ಸಂಪಾದನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வீட்டுல பெண் பிள்ளைங்க சகோதரிங்க நீங்க ஜெபிக்கிற ஆசீர்வாதம் வரவே வராது. ಮನೆಯಲ್ಲಿ ಸಹೋದರಿಯರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆಶೀರ್ವಾದ ಬರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. பெரிய பாஸ்டர் சரி, சின்ன பாஸ்டர் சரி, நான் உனக்கு ஆசீர்வாதம் வராது. ದೊಡ್ಡ ಸಭಾಪಾಲಕರು ಗೊತ್ತು, ಚಿಕ್ಕ ಸಭಾಪಾಲಕರು ಗೊತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬರಲ್ಲ. நீ ஜெபி, ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. உன்னுடைய கணவன் உன்னுடைய ஆசீர்வாதம் என்ன, நீ ஜெபிச்சுதான் ஆகணும். ನಿನ್ನ ಯಜಮಾನರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நீ ஜெபித்தா நிச்சயமா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಲು அதிலிருந்து ஆசீர்வாதத்தை ஆண்டவர் குறைக்கிறவர் அல்ல. ಅದರಿಂದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಆತನು ತೆರೆಯುವವನಲ್ಲ. இந்த கொரோனாவிலிருந்து கர்த்தர் உன்னை பாதுகாத்தாரே, ಈ ಕೊರೋನಾದಲ್ಲಿ ದೇವರು ನಿನ್ನ ಕಾಪಾಡಿದನಲ್ವಾ, இன்னும் பாதுகாப்பார். ಇನ್ನು ಕಾಪಾಡ್ತಾನೆ. நீ பயப்படாத. ನೀನು ಭಯಪಡಬೇಡ. என்ன அதிசயத்தை உன் வாழ்க்கையை ஆண்டவர் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நீ தேடினால் ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ನೀನು ಹುಡುಕಿದರೆ ಮಾತ್ರ. நீ ஆண்டவரை தேடினா அற்புதத்தை செய்ய முடியாது. ನೀನು ದೇವರನ್ನು ಹುಡುಕಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನ ಅದ್ಭುತ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. நீங்கெல்லாம் எப்ப சபை ஓபன் பார்த்துனே வந்தீங்க. ನೀವೆಲ್ಲರೂ ಯಾವಾಗ ಸಭೆ ಓಪನ್ ಆಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಹೋಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ. சிலர் கம்யூன் கூட விட்டுட்டு, ಕೆಲವರು ಕರ್ತನ ಭೋಜನವನ್ನು ಸಹ ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. பர்த்டேன்னு ஒரு வாட்ஸ்அப் நீ போட்டு பாரு, ಇವರು ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಒಂದು ವಾಟ್ಸ್ಆಪ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿ ನೋಡು. இவருக்கு வரும், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ அக்கா. ಆ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಬರ್ತಾ ಇರುತ್ತೆ, ವಂದನೆಗಳು, ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಎಂಬುದಾಗಿ ಬರ್ತಾನೆ ಇರುತ್ತೆ. கம்யூன் சர்வீஸுக்கு வாங்கன்னு சொன்னாக்க ஒரு மெசேஜ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ಕರ್ತನ ಭೋಜನಕ್ಕೆ ಬಂದು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು
ಸಂದೇಶ ಇಲ್ಲ, ಏನು ಇಲ್ಲ. பரலோகத்துக்கு எவ்வளவு பேர் போவாங்க? ಪರಲೋಕಕ್ಕೆ ಎಷ್ಟು ಜನರು ಹೋಗ್ತೀರಾ? கொஞ்சம் தான். ಸ್ವಲ್ಪನೇ. நிறைய பேர் சபையில நிறைய பேர் வந்தாங்க, நான் சொன்னேன் நிறைய பேர் போக முடியாது. ಸಭೆಗೆ ಎಷ್ಟು ಜನರು ಬಂದ್ರು ಬಹಳ ಜನರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆண்டவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் வேணான்னு தரலைன்னாக்கா ஆண்டவர் உனக்கேன ஜீவனை கொடுத்தாரு. ದೇವರ ಒಂದು ಶರೀರವನ್ನು ಆತನ ರಕ್ತವನ್ನು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಜೀವ ಎಲ್ಲಿ ಕೊಡ್ತಾನೆ? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுபோல கர்த்தருடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் மரியாதை கூட அதேதான். ಕರ್ತನ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತಗಳು ಸಹ ಅಷ್ಟೇ ಮರೆಯುವ என்ன நேரமெல்லாம் அவருடைய வீக்னஸ் இப்படி ஆயிட்டு சொல்லி ஜெபிச்சு எண்ணெய் கொடுத்து அனுப்பிச்சு அவ்வளவுதான். ಅವರ ನರಗಳೆಲ್ಲ ಇಳಿಯುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, ಎಣ್ಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಕಳಿಸಿದೆ. ஒண்ணு இருக்குது, வாலிப பசங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்க? ಯವನಸ್ಥರು ಎಷ್ಟು ಜನರಿದ್ದೀರಾ ಇಲ್ಲಿ? ஃப்ரெண்ட்ஷிப் கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, சுத்திட்டு மேஜிக் பண்ணி லாஸ்ட்ல பைத்தியக்காரன் ஆகிடுறான். ಸ್ನೇಹಿತರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೋಡಿ ಸುತ್ತಾಡಿಕೊಂಡು ಎಲ್ಲ ನೋಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನ ಉಚ್ಚಾರ ಮಾಡಿದ್ದಾನೆ. இதுல காட்டணுமா? ತೋರಿಸ್ಬೇಕಾದ್ರೆ யாரும் பார்க்கல, நீங்க ನೋಡಿಲ್ವಲ್ಲ? வீட்டுல பாத்துக்கிறாங்க. பைத்தியக்காரன் ஆயிடுச்சு. அங்க வந்துட்டு அப்படியே விழுந்துட்டாங்க சர்ச்சில் நேரம். ಹುಚ್ಚನಾಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ, ಹಾಗೆ ಬಂದು ಸಭೆಗೆ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ದೇವರು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. ಆಮೆನ್. உங்களுடைய வாழ்க்கையில் பீட்டர் வாழ்க்கையோட அற்புதம் செய்திருக்கிறார். ಪೀಟರ್ ಸಹೋದರ ಜೀವಿತದಲ್ಲೂ ಆತನ ಅದ್ಭುತ ಮಾಡಿದ್ದಾನೆ. அவர் அடுத்த வாரம் சொல்ல காத்து இருக்கிறார். ಅವರು ಬರುವಂತ ವಾರದಲ್ಲಿ ಅವರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಾರೆ. வீடு ரூமுக்குள்ள ஸ்பீக்கருக்கு தான் லைட் எல்லாம் வச்சிருக்கிறார். ಮನೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಸ್ಪೀಕರ್ಗಳು ಲೈಟ್ಗಳು ತುಂಬಿಸ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. நான் சொல்றேன், ஒன்னும் பிரச்சனை, நான் போய் பார்த்ததுதான் சொல்றேன். ನಾನು ಹೋಗಿ ನೋಡಿರುವಂತದ್ದನ್ನೇ ನಾನು என்னப்பா ಹೇಳೋದು. வீட்டுல இருக்கிற இல்லையா? கடையில தான் இப்ப நான் என் பாக்கெட்ல வெயிட் சொல்லிக்கிறேன். கடையில தான் இருக்குது, ஒரு ஷாப் பண்ணி அதுல வச்சிருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க எல்லாம் ஆசீர்வாதம், யாரு கீழே வராதுங்க, எல்லாம் மேல இருங்க. ನೀವೆಲ್ಲರೂ ಕೆಳಗಡೆ ಇರಬಾರದು, ಮೇಲೆ ಇರಬೇಕು. வீட்டில் இருக்கிற சகோதரிங்க ஜெபிக்கலனா நீ 1000 கோடி சம்பாதிச்சோம் உனக்கு ஆசீர்வாதம். ಮನೆಯಲ್ಲಿರುವ ಸಹೋದರಿಯರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 1000 ಕೋಟಿಗಳು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾರೆ. நீங்க வேலைக்கு போறீங்க, பரவாயில்ல, வேலைக்கு போறது தப்பு கிடையாது, வேலைக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க. ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ಆದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. உங்க குழந்தைங்களே என்ன கைவிடலையே, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳೇ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡ್ಲಿಲ್ವಲ್ಲ? அதனால ஆண்டு குழந்தை கொடுக்காத வச்சுட்டு தொல்லை இல்லாத போச்சு. ಅದರಿಂದ ದೇವರು ಮಕ್ಕಳೇ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತೊಂದರೆ ಇಲ್ವಲ್ಲ? குழந்தைங்க ஓடணும் ஒடியாடணும், அப்பதான் நீ ஜெபிக்கணும், அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ಮಕ್ಕಳು ಓಡಾಡ್ತಾ ಇರಬೇಕು, ಅವರೊಟ್ಟಿಗೆ ನೀನು ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಆವಾಗ ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದ. குழந்தை ಕೊಟ್ಟು ನಾನು ಆಲಯத்துக்கு வந்துருவேன், நேரம் வந்துருவேன். ಮಗುನ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ನಾನು ಸಭೆಗೆ ನೇರ ಬಂದ್ಬಿಡ್ತೇನೆ. இந்த பொண்ணு விட மாட்டேங்குது, இல்லை நான் என்ன பண்றது பாஸ்? ಈ ಮಗು ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ, ನಾನು ಏನ್ ಮಾಡೋದು ಸಭಾ? ஆபிரகாமை பாருங்க, ಅಬ್ರಾಹ್ಮನನ್ನು ನೋಡಿ வயதான நேரத்தில் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். ವಯಸ್ಸಾದಂತ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಮಗುವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. அந்த பிள்ளை வயசான நேரத்தில் ஒரு பிள்ளை கொடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ವಯಸ್ಸಾದಂತ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಮಗುವನ್ನು ಕೊಡುವಾಗ ಎಷ್ಟು ಸಂತೋಷ. முட்டி போட்டு மேல உட்கார வச்சுன்னு கூட போயிருப்பாரு ஆபிரகாம். ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಅವರ ಮೇಲೆ ಕೂತ್ಕೊಂಡು ಹೋಗಿರಬಹುದು ಅಬ್ರಾಹ್ಮನು. கீழே விழுந்துல கூட உடனே தூக்கி அதெல்லாம் படிப்பாரு. ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದಿದ ತಕ್ಷಣ ಎತ್ಕೊಂಡು ಮಗುನ ಆರೈಕೆ ಮಾಡಬಹುದು. இவரு குழந்தை குடிச்சாங்க, சாரல் வந்து யாய் கொண்டு யானை கொடுக்கணும், ಸಾರಣ ಬಂದು ನನ್ನ ಮಗು ನನಗೆ ಕೊಡುವುದನ್ನ ಕೇಳಿರ್ಬೋದು. குழந்தை அழறான், துணி மாத்தணும், எல்லாம் மாத்தணும்னு சொல்லுவாங்க. ಮಗು ಅಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಬಟ್ಟೆ ಮಾಸೋಕೆ ಏನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ 12 வருஷம் வரணும் ஆண்டவர் அந்த ஆபிரகாம் அவ்வளவு அந்த குழந்தை நேசித்தார். 12 ವರ್ಷಗಳ ಸಮಯದವರೆಗೆ ಅಬ್ರಾಹ್ಮನ ಅಷ್ಟು ಆ ಮಗುವನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದನು. சண்டை பயிற்சி கற்றுக் கொடுத்தாரு, ಜಗಳ ಮಾಡುವುದನ್ನು ಕಲಿಸಿಕೊಟ್ಟನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அநேக காரியங்கள் ஆண்டவர் ஆபிரகாம் வந்து ஈசாக்குக்கு கற்றுக் கொடுக்கிறார். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಬ್ರಾಹ್ಮನು ಈಸಾಕನಿಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟನು. ஆண்டவர் ஒரு நாள் வந்தார். ದೇವರು ಒಂದು ದಿವಸ ಬಂದರು. ஆபிரகாம், ಅಬ್ರಾಹ್ಮನೇ, என்ன ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே ಏನು ದೇವರು ಹೇಳಿ? உன் மகன் ஓகே, என் மகன் ஓகே, சொல்லுங்க, என்ன வேற விஷயம் என்ன? ನಿನ್ನ ಮಗನು ಸರಿ, ಏನು ಬೇರೆ ವಿಷಯ ಹೇಳಿ? உன் புத்திரன் ஓகே, கரெக்ட் தான். ನಿನ್ನ ಮಗನು என் புத்திரன் தான். ನನ್ನ ಮಗನೇ, ನಾನು ಹೌದು ಸರಿನೇ. என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே. ಏನು ಮಾಡಬೇಕು ಹೇಳಿದ್ದೇವೆ? எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான். ಎಲ್ಲ ಕೇಳಿಕೊಂಡಿರುವಾಗ நீ மோரியா மலைக்கு போகணும், ನೀನು ಮೋರಿಯ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು. அங்க போய் எனக்கு பலி கொடுக்கணும். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀನು ಯಜ್ಞವನ್ನು ನನಗೆ ஓகே ஆண்டவரே, ಸಮರ್ಪಿಸಬೇಕು. என்ன எத்தனை பலி வேணும் நான் கொடுத்துறேன் ஆண்டவரே. ಸರಿ ದೇವರು, ಎಷ್ಟು ಬಲಿ ಬೇಕೆಂದ್ರೆ ನಾನು ಕೊಟ್ಬಿಡ್ತೇನೆ. யார பலி கொடுக்கணும்னு சொல்லப்படும் போதுதான் ಯಾರನ್ನ ಬಲಿ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ உள்ள பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ಅಲ್ಲೇ ಅವನಿಗೆಲ್ಲ ತೊಂದರೆ ಆಯ್ತು. இப்ப பேய் அவங்க மூஞ்சி எப்படி இருக்கும்? ಈಗ ದೆವ್ವ ನೋಡಿಸೋದ್ರ ಮುಖಗಳೇ ಇರುತ್ತೆ. சாரல் கேட்கிறாங்க, ಸಾರಲ್ ಕೇಳ್ತಾರೆ, என்ன ஆச்சு உனக்கு? ಏನಾಯ್ತು ನಿನಗೆ? ஆண்டவர் பேசி இருப்பார். ಓ, ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ. சாப்பிடுங்க, ಊಟ ಮಾಡಿ. என்ன ஊமை சைகையே வந்து என்ன கையில ஆடுறாரு. ಎಲ್ಲ ಬರೀ ಕೈಯಲ್ಲಿ ಸನ್ನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. தண்ணி குடிங்க, ನೀರು ಕುಡಿರಿ. ಬೇಡ.
என்ன ஆச்சு உனக்கு? ಏನಾಯ್ತು ನಿನಗೆ? பேசல ஏன்? ಯಾಕೆ ಮಾತಾಡಿಲ್ಲ? இவ்வளவு நாள் அவனை அவ்வளவு அன்பா நேசித்தவனை பலி கொடுன்னு சொன்ன உன் பிள்ளையை கொண்டு போய் ಇಷ್ಟು ದಿವಸ ಆತನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದವನನ್ನು ಬಲಿ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿಬಿಟ್ಟಲ್ಲ. சரின்னு சாரலுக்கு சொல்லல, ಸಾರಳಿಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ. கழுதை எடுத்துக்கிட்டாரு. கழுதை ಕತ್ತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. சவுதே ಸೌದೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ್ರು. எல்லாம் எடுத்து கழுதை வச்சுன்னு புறப்படுறாரு. ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದು ಕತ್ತೆ ಜೊತೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. போயிட்டு ஒரு காலையில புறப்பட்டு சாயங்காலம் போயிட்டு இருட்டாயிடும், அங்க ஒரு டென்ட் போட்டு அங்க தங்கிடுவாங்க. ಬೆಳಗ್ಗೆ ಹೋಗಿದ ಸಮಯದಲ್ಲಿ ಸಾಯಂಕಾಲ ಆಯ್ತು, ಅಲ್ಲಿ ಒಂದು ಶಾಮಿನ ಹಾಕೊಂಡು ಅಲ್ಲೇ ಇದ್ಬಿಡ್ತಾರೆ ಅವರು. ஈசாக்கு நல்லா தூங்குறான். ಈಸಾಕನು ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾರೆ. தூக்கம் வரல. ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ನಿದ್ದೆ ಇಲ್ಲ. அந்த கடவுள் எதுனா வேற யாரும் சொன்னாங்களா எனக்கு தெரியல. ಈ ದೇವರು ಬೇರೆ ಏನಾದ್ರು ಬಂದು ಹೇಳಿದ್ರು. ஒருவேளை நைட்ல திருப்பி யாரும் சொன்னாங்க வீட்டுக்கு போயிடலாமே. ಒಂದು ವೇಳೆ ರಾತ್ರಿಯ ಸಮಯದಲ್ಲಿ ಏನಾದ್ರು ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬೋದಲ್ಲ. சரி நைட்ல வரல. ಸರಿ ರಾತ್ರಿನೂ ಬಂದು மறுநாள் எழுந்து புறப்படுறாங்க. ಮತ್ತೆ ಮಾರನೇ ದಿವಸ ಇದು ಹೋಗ್ತಾರೆ. திருப்பி சாயங்காலம் ஒரு டென்ட் போறாங்க, அங்கே தங்குறாங்க. ಮತ್ತೆ ಸಂಜೆ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಟೆಂಟ್ ಅಲ್ಲೇ ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾರೆ. ஈசாக்கு ரொம்ப சந்தோஷம் தரும். ಈಸಾಕನಿಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ. பிள்ளைங்களை எங்கனாக்க டூர் கூட்டிட்டு போனா என்ன பண்ண, மாங்காய் வேணும், தேங்காய் வேணும், பபுள் கம் வேணும், அப்புறம் என்ன குறுக்குறு வேணும், அப்புறமா வேற எதுனா அந்த கார்ல விளாடணும், ஸ்கூட்டர்ல விளாடணும். ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಸಹ ಟೂರಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗೋ ಸಮಯದಲ್ಲಿ ಟಚ್ ಆಯ್ತಾ ಕೂಡ ಬಿಡ ಮಾட்டார், ಓಡಿ ಅಂತ. ಅಬ್ರಹಾಮನಿಗೂ ಸಹ ಹಾಗೆ ಇರಬಹುದು, ನನ್ನ ಮಗನು ಈ ರೀತಿ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಖುಷಿಯಾಗಿ அப்படி இருந்தவனை ಹಾಗೆ ಇರುವಂತವನನ್ನು சரி மறுநாள் புறப்படுறாரு. ಮತ್ತೆ ಮಾರನೇ ದಿವಸದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ ಅವರು. அந்த மோரிய மலை வந்தாச்சு. ಆ ಮೋರಿಯ ಬೆಟ್ಟ ಬಂದಾಯಿತು. மோரிய மலை வந்த உடனே ಆ ಮೋರಿಯ ಬೆಟ್ಟ ಬಂದಿದ್ದ ತಕ್ಷಣ வேலைக்காரருக்கு சொன்னாரு, ಕೆಲಸಗಾರನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, நீ இங்கே இருக்க, ನೀನ್ ಇಲ್ಲೇ ಇರು, நானும் என் பையனும் போய் பலி கொடுத்துட்டு திரும்பி வருவோம். ನಾನು ನನ್ನ ಮಗ ಹೋಗಿ ಬಲಿ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗಿ ಬರ್ತೇವೆ. இந்த பையனுக்கு கொஞ்சம் டவுட் வருது. ಈ ಮಗನಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಅನುಮಾನ ಬಂದಿರುತ್ತೆ. அப்பா ಅಪ್ಪ, ஆடு இருக்கு, இது ஆடு இல்லையே வெட்டுறதுக்கு. ಕುರಿ ಇಲ್ವಲ್ಲ, ಕತ್ತೆ கத்தியெல்லாம் இருக்குது, ஓகே. ಕತ್ತೆ ಇದೆ, ಸೌದೆ ಎಲ್ಲ ಇದೆ. டேய் வாடா, அங்க ஆண்டவர் பாக்குறா வாடா. ದೇವರು ನೋಡ್ಕೊಳ್ತಾನೆ, ಬಾ. இவங்க போய் பலிபீடத்தை கண்டு கண்டனா கொண்டு வந்து வைக்கிறான். ಆ ಕಲ್ಲುಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ஆபிரகாமுக்கு ஒரே துக்கம் அடிச்சிருது, என்ன பண்றதுன்னு தெரியல. ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಬಹಳ ದುಃಖ, ಏನ್ ಮಾಡುವಂತದ್ದು ಗೊತ್ತಿಲ್ಲ. அப்பா நான் வெறிகட்டு வைக்கிறேன்பா பலிபீடத்து மேல. ಅಪ್ಪ, ಯಜ್ಞದ ಮೇಲೆ ನಾನು ಸೌದೆಗಳನ್ನು ಜೋಡಿಸ್ತೇನೆ. என்ன வச்சுட்ட? ಎಲ್ಲ ಬಿಟ್ಟಾಯ್ತು. ஆண்டவர் பிடிச்சாரு கைய, அந்த ஆபிரகாம் பிடிச்சாரு கைய. ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು ಕೈ ಹಿಡಿದ್ರು. ஐயோ எங்க அப்பா இப்படி ஒரு நாள் என்ன பிடிச்சது இந்த 12 வருஷத்துல. 12 ವರ್ಷದಿಂದ ನನ್ನ ತಂದೆ ಯಾವತ್ತೂ ಇರ್ತಾರೆ ಇಡಲಿಲ್ವಲ್ಲ. அந்த பிடிய நான் என்னால முடியலையே, அவரு கை விட்டு வெளியே போக முடியலையே. ಅವರ ಕೈಯನ್ನು ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಹೊರಗಡೆ ಹೋಗಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ. பிடிச்சாரு, ಹಿಡ್ಕೊಂಡ್ರು, கட்டினாரு, ಕೈ ಕಟ್ಟಿದ್ರು, கட்டினாரு, ಆ ಬಲಿಪೀಠದ ಮೇಲೆ ಬಲಿಸಿದ್ರು. எடுத்தாரு கத்தியை, ಕತ್ತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. மேல இருந்து அப்ரகாமே அப்ரகாமே, ಮೇಲಿಂದ ಅಬ್ರಹಾಮನೇ ಅಬ್ರಹಾಮನೇ, ஒரே அப்ரகாம் ಅಬ್ರಹಾಂ. அப்படி இல்ல, ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. ஏ சஞ்சய் கொண்டு என்ன திருப்பி கூப்பிடுறாங்களே. ಹೇ ಸಂಜೆ ನೋಡು, ಮತ್ತೆ ತಿರುಗಿ ನೋಡುವಂತದ್ದಲ್ಲ. அப்ப உன் பிள்ளை என்றால் கத்திப்படாத, ನಿನ್ನ ಮಗುವಿನ ಮೇಲೆ ಕತ್ತಿ ಇಡಬೇಡ ನೀನು. அப்ரகாம் பாக்குறாரு, நீ யார் சொல்ற, நீ வெட்டுன்னு சொல்லி இப்ப வெட்டவானு சொல்றேன் ஆண்டவரே. ಅಬ್ರಹಾಂ ಹೇಳ್ತಾನೆ, ನೀನೇ ಕತ್ತರಿಸಂದಾಗಿ ಕತ್ತರಿಸ್ಕೊಡಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರ ದೇವರೇ. நான் தான் அப்ரகாம், ನಾನೇ ಅಬ್ರಹಾಮನು. அந்த ஆடு அந்த திருப்பி பிடிச்சிட்டு வந்து வெட்டு. ಆ ಕುರಿ ಅಲ್ಲಿಗೆ ನೋಡು, ಅದನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಂದು ಬಲಿ ಕೊಡು. அதோடு ஈசாக்கு அப்பா மூஞ்ச பார்த்தாலும் பயம். ಆವತ್ತಿನಿಂದ ಈಸಾಕನಿಗೆ ಅಪ್ಪನ ಮುಖ ನೋಡಿದ್ರೆ ಭಯ. வா மகன், நம்ம வரமாட்டேன், நான் இங்கே இருக்கிறேன். ಬಾ ಮಗನೇ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇಲ್ಲ ನಾನು ಬರಲ್ಲ, ನಾನು ಇಲ್ಲೇ ஒரு 2 ಇರ್ತೇನೆ. அடி தூரமே இருக்கிறேன். 2 ಅಡಿ ದೂರನೇ ಇರ್ತಾನೆ. நீ நம்ப முடியும், இப்படி எங்க அம்மாவை ஏமாத்தி என்ன கொண்டு வந்து வெட்டுறதுக்கு நீ கத்தி எடுக்கிறீங்க, நீ ஒரு அப்ப நான் குலக்கார அப்பா. நீ ನನ್ನ ತಾಯಿಯನ್ನು ಯಾಮಾರಿಸಿ ನನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಬಲಿ ಕೊಡೋದಕ್ಕೆ ಬಂದೆ, ನೀನು ಅಪ್ಪನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರಬಹುದು. வாடா இல்ல நான் வரமாட்டேன், ஒரு அடி தூரமே இருக்கிறேன். ಬಾರ ಹೋಗೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರು, ಇಲ್ಲ ನಾನು 2 ಅಡಿ ದೂರ ಇರ್ತೇನೆ. சரி, மலையை விட்டு இறங்கி வராங்க. ಮೋರೆ ಬೆಟ್ಟ ಇಳಿದು ಬರ್ತಾರೆ. அதே போல 3 இரவு அவங்க தங்குறாங்க, அங்கங்க தங்கி வீட்டுக்கு வராங்க. ಅಲ್ಲಿ 3 ಹಗಲು ರಾತ್ರಿ ಅವರು ಅಲ್ಲಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಮಾಡಿಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ஆபிரகாம் நல்லா தூங்குறான், ஈசாக்கு தூங்கல. ஃபர்ஸ்ட் யாரு தூங்கல? ஈசாக்கு நல்லா தூங்குனா, ஆபிரகாம் தூங்கல. ಮೊದಲು ಈಸಾಕನು ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡಿದರೆ ಅಬ್ರಹಾಂ ನಿದ್ರೆ ಮಾಡಲಿಲ್ಲ. இப்ப ஆபிரகாம் தூங்குறான், ஈசாக்கு வந்துட்டு தூங்கல. ಈಗ ಅಬ್ರಹಾಮನು ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾನೆ, ಈಸಾಕನು ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. சரி, என்ன பண்றாரு? வீட்டுக்கு வந்தாச்சு. ಸರಿ, ಮನೆಗೆ ಬಂದವರು அப்பாவை கணக்கில் அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா அந்த அப்பா கொள்ளாரம்பா, என்ன வெட்டுறதுக்கு பார்க்கலாமா? ಅಮ್ಮನ ಬೆಳೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು, ಅಮ್ಮ ಈ ತಂದೆ ಕೊಲೆಗಾರನಾಗಿದ್ದಾರೆ, என்னாச்சு சொல்லு எனக்கு. ಮಗನೇ
ಏನಾಯ್ತು ನಿನಗೆ ಹೇಳು. அம்மா நாம போனோமா, ಅಮ್ಮ ನಾವು ಹೋದ್ವಾ, எல்லாம் கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டோமா, ಕಲ್ಲುಗಳನ್ನೆಲ್ಲ ಎತ್ತಿಟ್ವಿ, வெளியெல்லாம் அடைக்கிட்டோமா, ಸೌದೆಲ್ಲ ಜೋಡಿಸ್ತೀವಿ. என் அப்பா புடிச்சாரு பாரு, கைய புடிச்சாரு பாரு, என்னால அதுல இருந்து திமிரிக்க முடியலமா. ನನ್ನ ಅಪ್ಪ ನನ್ನ ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡ್ರು ನೋಡು. ஐயோ என் மகனே, உன்னை அப்படியா பண்ண வந்தாரு. ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮಗನೇ, ನಿನಗೆ ಆ ರೀತಿ ಮಾಡಿದ ಆ ಮನುಷ್ಯ, அவன் இப்படி இருக்கா எனக்கு தெரியாதுல்வா. ಆ ಮನುಷ್ಯನ ರೀತಿ ಎಂಬುದನ್ನು ನನಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. அதோடு ஆபிரகாமை விட்டு ಅದರಿಂದ ಅಬ್ರಾಮನನ್ನು ಬಿಟ್ಟು பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டாங்க, ಮಗುವನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೊರಟೋದ್ರು. எப்ரோனுக்கு போயிட்டாங்க. ಹೆಬ್ರೋನ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. எப்ரோன்ல போயிட்டு 25 வருடம் பிள்ளையோடு கூட வாழறாங்க. அதோட ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கனெக்ஷன் இல்ல. 25 ವರ್ಷ ಆ ಹೆಬ್ರೋನ್ ದೇಶದಲ್ಲಿ ಅವರು ವಾಸ ಮಾಡಿದ್ರು. ಆವತ್ತಿನಿಂದ ಅಬ್ರಾಮನಿಗೆ ಸಾರಳಿಗೆ ಕನೆಕ್ಷನ್ ಇದ್ದಿಲ್ಲ. எத்தனை வயசுல கொண்டு போனாரு? ಎಷ್ಟು ವಯಸ್ಸಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದು? இப்ப 25 12 எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு? 37. அம்மா செத்து போச்சு, சாராள் செத்து போச்சு. ಸಾರಳು ಸತ್ತು ಹೋದಳು. அப்பா கிட்ட போய் சேர்ந்து நடக்காம சேர்ந்த இவன் கொலைக்காரன், இவனை என்ன திருப்பி விட்டேன், நம்ம என்ன பண்றது? ಅಪ್ಪನ ಹತ್ರ ಹೋಗಿ ಸೇರೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನ ಕೊಲೆಗಾರನಾಗಿದ್ದರೆ ಹೇಗೆ ಹೋಗೋದು? தனியே இருக்கிறான். ಆತನ ಒಬ್ಬಂಟಿಗೆ சாராள் செத்து போகுது. ಸಾರಳು ಸತ್ತು ಹೋದಳು. ஆபிரகாமுக்கு சொல்லி அனுப்புறாங்க. ಅಬ್ರಾಮನಿಗೆ ಹೇಳಿ ಕಳಿಸ್ತಾರೆ. ஆபிரகாம் வராரு. ಅಬ್ರಾಮನು ಬರ್ತಾನೆ. பையன் வந்து அப்பாவை கட்டி பிடிச்சி நடமானாக்கா தூரமே இருக்கிறாங்க. ಅಪ್ಪ ಬಂದು ಅಪ್ಪನ ಬಂದು ಹತ್ಕೊಂಡು ಅಳ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಮಗ ದೂರನೇ ಇದ್ದಾನೆ. வாய் சாத், நான் தான் உங்க அப்பா வாடான்னு சொல்லும் போது போடா நீ வந்து என்ன பிடிச்சி வச்சுப்பேன். ಬಾಯಿ ಸಾಕ್ ನಾನು ನಿನ್ನ ತಂದೆ ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಯ್ಯೋ ನೀನು ನನ್ನ ಹತ್ರ ಬರಬೇಡ, ನಿನ್ನ ஆமென், ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி இருக்கப்படும்போதுதான் ಆಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ சரி யூத ஜனங்கள் 40 வயசுல கல்யாணம் பண்ணணும். ಯೂದ ಜನರು 40 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅವರು ಮದುವೆ என் பையன் தான் வராது போயிட்டானே, ನನ್ನ ಮಗನೇ ಬರದೆ ಹೋದಲ್ಲ. எலியாசர் அவன் வீட்டு வேலைக்காரன், ಮನೆಯ ಕೆಲಸದವರು. உங்களுக்கு பஸ் கூட காய்பாவுடைய வேலைக்காரன் தான் இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ண போனவன், தெரியுமா? ಕಾಯ್ಬನ ಮುಂದೆ ಅರೆಸ್ಟ್ ಮಾಡಕ್ ಹೋಗಿ ಗೊತ್ತಾ ಇಲ್ವಾ? அந்த கதையை எங்க நம்ம ராத்திரி சோறு என்ன தண்ணி எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். ರಾತ್ರಿ ಮಾಡಿರುವಂತ ಅಡುಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. அதே போல ஒரு எலியேசர் அவரை அனுப்புறாங்க. ಅವ್ರು ಎಲಿಯೇಸರ ಆತನನ್ನು ಕಳಿಸಿ ಕೊಡ್ತಾನೆ. அங்க போயிட்டு ಅಲ್ಲಿ ಹೋಗಿ யார் என் ஒட்டகத்துக்கு நான் குடின்னு கேட்பேன், என் ஒட்டகத்துக்கும் எனக்கு குடிக்க தண்ணி கொடுக்கிற பொண்ணுதான் எங்க எஜமானுக்கு மனைவி. ನನಗೂ ನನ್ನ ಒಂಟೆಗೂ ಕುಡಿಯುವ ನೀರು ಕೊಡುವಂತದ್ದೇ ನನ್ನ ಒಂದು ಹೆಂಡತಿ. அவன் வந்தாரு, டக்கு டக்குன்னு வந்தாங்க. நீங்க கூட கேட்டிருந்தா கொடுத்துருப்பீங்களா தண்ணி? ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ನೀವು ನೀರು ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ? கொடுத்துருக்க மாட்டீங்க. ஆமா, ಕೊಡೋದಿಲ್ಲ. உடனே போயிட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லி எவனும் தெரியல, அவன் அங்க கழுதி வச்சிருக்கிறான், ஒட்டகம் வச்சிருக்கிறான், எங்கிட்ட தண்ணி கேட்கறான்ப்பா. அவங்களா எடுத்து கட்டி விடுங்க, எவனை எனக்கு படிக்கலாம். ಅಮ್ಮ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ, ಅವ್ರ ಕತೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ ಒಂಟೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ ನೀರ್ ಕೇಳ್ತೇನೆ. அந்த பெண் அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னாங்க. ಆ ಜಾಗದಲ್ಲಿ ನಡೆದಿರುವಂತ ಒಂದು ಘಟನೆ ತಂದೆ ತಾಯಿ ಹೇಳಿದ್ರು. நீங்க ஸ்கூல்ல காலேஜ்ல நடக்கிற விஷயத்தை எங்க அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்றீங்களா? ನೀವು ಕಾಲೇಜಲ್ಲಿ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಘಟನೆಗಳನ್ನ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳ್ತೀರಾ? பண்றேன் பண்றானம்மா பண்றானப்பா பண்றானா. அப்புறம் உடனே நீப்பா இப்படி ஆட்டினாக்க எப்படி பண்றியா? என்ன பண்ற? ஷேர் பண்றியா? ஷேரை தடிக்கிறியா? நாம நல்லதையா ஹல்லேலூயா. எப்படி நேசரு பண்றியா? பண்றேனாமா? இல்ல, அவன் பண்றது அவன் மொழி பார்த்து எனக்கு தெரியல. அவன் அதெல்லாம் சர்ச்சுக்கு வந்து விட்டான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூடியூப் சேனல் எடுக்கும் போது லைக் அது தள்ளி பிடிச்சு நின்று இருப்பான். நீங்க தான் வாங்கிட்டீங்களா? சரி, ரைட், ஓகே. இப்போ பாருங்க, ஆபிரகாம் தன் பிள்ளையை அவ்வளவு கொஞ்சம் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் வீட்டு குழந்தையோட கூட விளையாடி கொண்டு இருக்கிறீங்க? அப்பா அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. ಮಗು ಆಟ ಆಡಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಎಷ್ಟೊಂದು ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಸಂತೋಷ. அது கர்மா விட்டு நம்ம தூக்கி மேல போட்டுக்கிறோம். ಅದೇನಾದ್ರೂ ತೊಂದರೆ ಮಾಡೋದು ತೆಗೆದುಕೊಂಡು ನಮ್ಮ ಮೇಲೆ ಹಾಕೊಂತೀವಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்காக தினம் நீங்க ஜெபிக்கணும். ಆ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರತಿದಿನ ನೀವು தினம் தலைமையில எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ಪ್ರತಿದಿನ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நிறைய நீ பண்றது நீதி ஒன்று இருக்குது, அம்மா கடைக்குட்டி நீதிக்கு ஜெபிக்கணும். உங்களுக்கு அம்மா ஜெபிக்கிறது ஆய பண்றாங்களா? 2 பேரும் பண்றாங்களா? அதான் ஆசீர்வாதம் மூஞ்சி கலக்கலான்னு தெரியும். ஆமா, இல்லைனாக்கா நீங்க அவ்வளவுதான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சத்யா நீங்க ஜெபிச்சுதான் ஆகணும். ஜெபிக்கலன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. நீ ஆகட்டும் சுதா ஆகட்டும் 2 பிள்ளைங்க மேல தலைமையில கை வச்சு ஜெபிக்கணும். நான் அவனுக்கு ஜெபிக்கிறாங்களா? நீ சொல்றது டவுட், எனக்கு டவுட் வருது. ஜெபிக்கிறாங்களா?
ஒன்னு வாயை தரு, உனக்கு தலையை ஆட்டி பூ மாடு மாதிரி இந்த பையனை கட்டிக்கிறியா, வேணவா அப்படின்னு ஆட்டு. ஆமீன். அத ஒண்ணுக்கிடா ஜெபிக்கிட்டு அவர் ஜெப்து இது எஸ்தர் வந்துருக்காரு இன்னைக்கு பெட் எடுக்கலாம் இந்த எஸ்தர். ஆமீன். ஹalleluya. சரி, God bless you. பாருங்க, அதுதான் சொல்றேன், அந்த பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறார். ಆ ಮಗುವನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾನೆ. ಆತ ಒಂದು ಸರಿಯೇನೆ, ಆ ಮಗುನ ಬಂದು ನೀನು ಸನಿ, ಇದು ಮೂಲೆ ಬಾರೆ, ಇದು ಮಗ ನೋಡು, ಅವನ ಅಪ್ಪನಿಗೆ ಹುಚ್ಚು ನೋಡ್ಬೇಕು, ಅವರ ಅಪ್ಪನಾಗೇ ಬಂದಿದೆ. ಅಪ್ಪಗೆ குழந்தைன்னு சொல்றீங்க, அவன் மகு ಬೇಕು அது அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் குழந்தை தான். அப்பனாகிறவங்க அம்மனாகிறதுல அது மகுனே. அதை நீ வளர்த்து கர்த்தருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்றணும். ಅವರನ್ನು ನೀನು ಬೆಳೆಸಿ ಫಲ ಕೊಡುವ ಹಾಗೆ ನೀನು ಮಾಡಬೇಕು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சரி, பாருங்க, எங்க போய் கரை எங்க போய் சங்கீதம் எடுக்க போ 1வது வசனம் படிங்க. யெகோவனே ನನ್ನ ಶತ್ರುಗಳು ಸಂತೋಷಿಸುವುದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಡದೆ ನನ್ನನ್ನು ಉದ್ಧರಿಸಿದರಿಂದ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುವೆನು. ஆமென். கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீ கை தூக்கி எடுத்தபடியினால். ஆமென். இப்போ சத்துருக்கள் நம்மளை ஜெயத்தை எடுத்துக்கணும்னு வருவான். ಶತ್ರುಗಳು ನಮ್ಮನ್ನು ಜಯಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಬರ್ತಾರೆ. ஒரு வேலையை பிடுங்குவான், ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಇಟ್ಕೊಳ್ತಾರೆ, வீட்டில் இருக்கிற சமாதானத்தை கெடுப்பான், ಮನೆಯಲ್ಲಿರುವ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸಿಬಿಡ್ತಾನೆ, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ಎಲ್ಲರೂ ಮಾಡ್ತಾರೆ. வியாதியை கொடுப்பான், ರೋಗ ಬರುತ್ತೆ, சண்டையை கொடுப்பான், ಜಗಳ ಬರುತ್ತೆ, என்ன இருப்பான். ಎಲ್ಲ ಬರುತ್ತೆ. ஆனா கர்த்தர் உன்னை கைப்பிடித்து தூக்குவார். ಆದರೆ ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಹಿಡಿದು ಮೇಲಕ್ಕೆ ஈசாக்கு பலி கொடுக்கும் போது ஆபிரகாம் பிடித்த கரம் அப்படி பிடித்தாரு, அது மாதிரி கர்த்தர் உன்னை பிடிப்பார். ಈಸಾಕನನ್ನು ಬಲಿ ಕೊಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ಕರವನ್ನು ಹಿಡಿದನು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕರ ಹಿಡಿದು ನಡೆಸುತ್ತಾನೆ. அவர் பிடித்தால் அவர் உன்னை கரம் தூக்கி எடுப்பார். அவர் ಆತನು ಕರ ಹಿಡಿದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಹಿಡಿದು ನಡೆಸುತ್ತಾನೆ. அத்தியாவசனம் படிங்க. ಆತನ ಕೋಪವು ಕ್ಷಣ ಮಾತ್ರವೇ, ಆತನ ಅನುಗ್ರಹವು ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಇರುವುದು. ಸಂಜೆಗೆ ದುಃಖವೆಂಬುದು ಬಂದು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಳಿದುಕೊಂಡರು, ಮುಂಜಾನೆ ಹರ್ಷಧ್ವನಿಯು ಕೇಳಿಸುವುದು. ஆமென். பாருங்க, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான். அவருடைய தயவு நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை. ஆமென். ஹalleluya. சாயங்காலத்துல தலைநோவு, வயிறு நோவு, என்ன நோவு வந்தாலும் காலையில ஃப்ரீ ஆச்சுன்னு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ಸಾಯಂಕಾಲ ಸಮಯದಲ್ಲಿ ತಲೆನೋವು ಬೇರೆ ನೋವುಗಳನ್ನೆಲ್ಲ ಬರ್ತಿದ್ರೆ அவருடைய கோபம் ஒரே ஒரு நிமிஷம் தான். ಆತನ ಒಂದು ಕೋಪ ಕ್ಷಣ ಮಾತ್ರ, ஒரு செகண்ட் தான் அவர் கோபம், ಒಂದೇ ಒಂದು ಸೆಕೆಂಡ್ ಮಾತ್ರ. ஆனால் அவருடைய நீடிய தயவு ரொம்ப நாளா அவர் நம்மளை பாதுகாக்கிறார். ಆದರೆ ಆತನು ಕಾಪಾಡುವಂತದ್ದು ಸಕಲ ದಿನಗಳವರೆಗೆ ನಮ್ಮ 11 படிங்க. ಆಗ ನೀನು ನನ್ನ ಗೋಳಾಟವನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಸಂತೋಷದಿಂದ ಕುಣಿದಾಡುವಂತೆ ಮಾಡಿದಿರಿ. ನಾನು ಕಟ್ಟಿಕೊಂಡಿದ್ದ ಗೋಣಿ ತಟ್ಟನ್ನು ತೆಗೆದು ಬಿಟ್ಟು ಹರ್ಷ ವಸ್ತ್ರವನ್ನು ನನಗೆ ಧಾರಣೆ ಮಾಡಿಸಿದಿ. ஆமென். என் குளங்களை சில பேர் எப்ப பார்த்தாலும் குளம் கொரோனா வந்து சாப்பிடாதீங்க. ಎಷ್ಟು ಜನರು ಊಟ ಇಲ್ಲ, ಎಲ್ಲ ಊಟ. ಎಷ್ಟು ಜನರು ಮಾಂಸ ತಿಂದಿವಿ, ಎಲ್ಲ ತಿಂದಿವಿ. கொரோனா வந்து அது போய் நடக்குது, அதை பத்தி கவலைப்படாது. அவன் சொல்றாரு, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக கர்த்தர் மாற்றினான். ನನ್ನ ಗೋಳಾಟವನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಆತನು ಆನಂದದೊಡನೆ ಕುಣಿದಾಡುವಂತೆ ಮಾಡಿದನು. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு துக்கப்பட்டு இருக்கீங்க, ನೀವು ಎಷ್ಟು ದುಃಖವುಳ್ಳವರಾಗಿರ್ತೀರಾ. பக்கத்துல வீட்டு கொரோனா வந்தா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿ ಕೊರೋನಾ ಬಂದ್ರೆ ನೀವು ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ஜெபம் பண்ணி இருப்பீங்க, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರ್ತೀರಾ. ஜெபம் பண்ணீங்களா பண்ணலையா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಇಲ್ವಾ? நீ ஜெபி. இஸ்ரவேல் ஜனங்க வீட்டை சுற்றிலும் என்ன தெளிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறது. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಮನೆಯ ಸುತ್ತಲೂ ಏನು ಚಿಂತಿಸುತ್ತೆ? ಯೇಸುವಿನ ರಕ್ತವು ಚಿಂತಿಸುತ್ತದೆ. ஆண்டவர் பாதுகாத்தார், ದೇವರು ಎಲ್ಲರನ್ನು ಕಾಪಾಡಿದನು, உன்னையும் பாதுகாப்பார், ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿದನು. அப்ப அதுக்கு உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், நீ என்னை இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டிலில் என்னை இடைகட்டினே. ಇದರಿಂದ ಯೆಹೋವನೇ ನನ್ನ ಮನಸ್ಸು ಎಡೆಬಿಡದೆ ನಿನ್ನನ್ನು ಕೀರ್ತಿಸುತ್ತಿರುವುದು. ஆமென். ನನ್ನ ದೇವರೇ ನಿನ್ನನ್ನು ಸದಾಕಾಲವೂ ಸ್ತುತಿಸುವೆನು. ஆமென். எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ಯಾವಾಗಲೂ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು.
ஜெபிக்கிறீங்களா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ? துதிக்கிறீங்களா? ಸ್ತುತಿ ಮಾಡ್ತೀರಾ? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಹೇಳಬೇಕು. இவ்வளவு கொரோனாவிலிருந்து எங்களை பாதுகாத்த தேவனே உமக்கு நன்றி. ಇಷ್ಟು ಕೊರೋನಾದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದಂತ ದೇವರೇ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ. சாப்பாடு கொடுத்தே நன்றி. ಊಟವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ಸ್ತೋತ್ರ. வேலை கொடுத்தே நன்றி. ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ಸ್ತೋತ್ರ. இன்னைக்கு வேலை இல்லையா, அதுக்கு நன்றி சொல்லுங்க. ಇವತ್ತು ಕೆಲಸ ಇಲ್ಲ, ಅದಕ್ಕೂ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாள் அவர் கைவிட்ட சரித்திரமே கிடையாது. ದೇವರನ್ನು ನಂಬಿದಂತ ಮಕ್ಕಳನ್ನು ಆತನು ಕೈ ಬಿಟ್ಟಿರುವಂತದ್ದು வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய அதிசயத்தை இன்றைக்கு செய்ய போகிறார். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. சேனலை நீங்க பார்த்திருக்கிறீங்க, ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. கஷ்டப்பட்டு தான் பிள்ளைங்க எல்லாம் எடுக்கிறாங்க. ಕಷ್ಟಪಟ್ಟವರೆಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்ல வர்ஷிப் பண்றாங்க, ಒಳ್ಳೆ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ, நல்ல மெசேஜ் கொடுக்கிறோம். ಒಳ್ಳೆ ಸಂದೇಶ ಕೊಡ್ತೇವೆ. ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகக்கூடாது, கொடுக்கிறோம். ನೀವು ಸೋತು ಹೋಗಬಾರದಾಗಿ ದಿನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியுமா? 11 மணிக்குள்ள 11 ಗಂಟೆ ಒಳಗಡೆ ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? நீங்க சொல்லுங்க பாருங்க, நீங்க எத்தனை பேர் பார்த்தாங்க? என்னமா? 6 8 அவ்வளவுதான். அப்புறம் பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் வீட்டுல போய் சம்பாதிச்சு வரலாம், அப்புறம் பாத்துக்கலாம் மெதுவா. ಮೊದಲು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರೋಣ. ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ನೋಡಬಹುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனை நேரத்தை நீ மறந்தினா கர்த்தர் உன் பிள்ளைகளை மறந்துடுவார். ಆರಾಧನೆ ಸಮಯವನ್ನು ನೀವು ಮರೆತರೆ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. அவர் பெருக்கியாக தேவர். ಅಗ್ನಿಯುಳ್ಳ ಆಂದವರ இவ்வளவு பிரயாசப்பட்டு கொடுக்கிறோம். ಇಷ್ಟು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟು ನಾವು ಕೊಡ್ತೇವೆ. எல்லாருக்கிட்டையும் போன் இல்லாத வீடு எந்த 4 போன் 4 குடிகள் 4 போன். ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ 4 ಜನ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ 4 ಫೋನ್ நம்ம நிர்மலா போய் போன் வந்து ஒண்ணுமே வேலை செய்யல. ನಿರ್ಮಲ ಒಂದು ಫೋನ್ ಇದೆ, ಏನು ಕೆಲಸನೇ ಮಾಡಲ್ಲ. ஆமென். ஹல்லேலூயா. யார் கொடுக்குறாங்க பாவம். அது வேலை செய்து சூப்பர் போன் வாங்க. இந்த சர்ச்சில் யாரை வச்சிருக்கோம் அப்படியே போய் போன் வாங்க. ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಇನ್ನೂ ಸೂಪರ್ ಆಗಿರಂತ ಮೊಬೈಲ್ ಅವ್ರಿಗೆ ಇಟ್ಕೊಳ್ತಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம காரணியா உனக்கு ஒரு போன் இருக்குதா? இல்லையா? வாங்கி கொடுக்குறேன் உனக்கு. இவனுக்கு கூட இல்லையா? பரவாயில்லையே. சரி, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. காணிக்கைக்காக ஒரு பாடல் பட கர்த்தருக்காக கொடுங்க. ಕಾಣಿಕೆಗಾಗಿ ಒಂದು ರಾಗ ನಾಡದ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ நேற்று ராத்திரி 10 மணிக்கு ஒருத்தர் கொண்டு பேக் போட்டு அனுப்புங்க, நான் காணிக்கை அனுப்புறேங்க. ರಾತ್ರಿ 10 ಗಂಟೆ ಸಮಯದಲ್ಲಿ ಪೇಟೆ ಮಾಡಿ ಕಳಿಸಿ ನಾನು ಕಾಣಿಕೆ ಕೊಡ್ತೇನೆ. எது பேக் அக்கௌண்ட் இல்லைன்னு. ನನಗೆ ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟೇ ಇಲ್ಲ. ஏடிஎம், பிடிஎம், இந்த சிஎம் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. நம்பர் இருக்குதா? ATM ಬೇರೆ ಯಾವುದೇ ಇಲ್ಲ. எதுவுமே கிடையாது. ಯಾವುದು ಇಲ್ಲ. விதைக்கிறியா சபையில விதை. ನೀನು ಬೆಳಿತೀಯ ಸಭೆಯಲ್ಲಿ ಬೆಳಿ, இல்லைன்னா விதைக்காத விட்டுரு. ಇಲ್ಲಂದ್ರೆ ಪರವಾಗಿ ಬಿಟ್ಬಿಡು. ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரே. ದೇವರು ಇಷ್ಟೊಂದು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ನನ್ನ ಜನರೇ ಬನ್ನಿರಿ, ಬನ್ನಿರಿ, ನಿಮ್ಮ ನಿಮ್ಮ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಹ್ಮ್. ಸೇರಿ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಿರಿ. ಹ್ಮ್. ದೈವ ಸ್ವರೂಪವು ಹ್ಮ್. ತೀರುವ ತನಕ ಒಂದು ಕ್ಷಣ ಹ್ಮ್. ಅವಿತುಕೊಳ್ಳಿರಿ. ஆமென். என் ஜனமே, என் ஜனமே, இப்போது உன் அறைக்குள்ளே பிரவேசித்து நீ இப்போ இந்த கொரோனா வருகிறது உன் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக் கொள். கொஞ்ச நேரம் ஒழித்துக் கொண்டிரு. இங்க பாக்குறோம், என் ஜனமே, ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ನನ್ನ ಜನರೇ, உன் அறையில் உன் வீட்டுல போயிட்டு நீ உட்கார்ந்து கொண்டு ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀವು ಕುಳಿತುಕೊಂಡು உன் கதவை சாத்தி ನಿನ್ನ ಮನೆಯ ಎಲ್ಲ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ கொஞ்ச நாள் இருங்க. ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಇರಿ. இந்த கொரோனா வைரஸ் வெளியே போயிடும். ಈ ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಎಲ್ಲ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. அப்ப நீங்க வெளியே வரலாம். ಆಮೇಲೆ ನೀವು ಹೊರಗಡೆ ಬರಬಹುದು. வேத வசனங்களை பார்க்கப்படும் போது ஆச்சரியமா இருக்க காரியங்கள். ಸತ್ಯ ವೇದವನ್ನು ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿರುತ್ತೆ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ದೇವರು ಅದನ್ನೇ ಹೇಳುವುದು. சங்கார தூதன் புறப்பட்டு வருகிறான். ಸಂಹಾರ ದೂತನು ಹೊರಡು ಬರ್ತಾನೆ. வீடுகளில் எந்த வீடு ரத்தம் பூசப்படலையோ ಯಾವ ಮನೆಯಲ್ಲಿ ರಕ್ತವನ್ನು ನೀವು ವಚಲಿಲ್ಲವೋ அந்த வீட்டை கர்த்தர் அடிப்பார். ಆ ಮನೆಯನ್ನು ಕರ್ತನು ಹೊಡಿತಾನೆ. நீ வீட்டு உள்ளதா இருக்கணும், வெளியே வரக்கூடாது. ನೀನು ಮನೆ ಒಳಗಡೆ ಇರಬೇಕು, ಹೊರಗಡೆ ಬರಬಾರದು. இப்ப இந்த வைரஸ்னால உலகமே அலறிக் கொண்டிருந்தது. ಈ ಒಂದು ವೈರಸ್ ನಿಂದ ಎಲ್ಲ ದೇಶವೇ ಅಳೆದು ಹೋಗ್ತಾ ಇದೆ. எல்லாம் லட்சக்கணக்கில் மறித்து போனாங்க. ಎಲ್ಲ ಲಕ್ಷ ರೀತಿಯಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋದರು ಜನ. எங்க போனாங்க? ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು? கொஸ்டின் அதான். ಪ್ರಶ್ನೆ ಅದೇನೆ. மனுஷன் பிறக்கிறான், மறிக்கிறான், நல்ல வாழறான், எங்க போறாங்க?
ಮನುಷ್ಯನು ಹುಟ್ಟುತ್ತಾನೆ, ಸಾಯುತ್ತಾನೆ, ಚೆನ್ನಾಗಿ ಬದುಕ್ತಾನೆ, ಸತ್ತ ಮೇಲೆ ಆತನು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾನೆ? రక్షించబడిన పరలోకం, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ರೆ ನಿನಗೆ ಪರಲೋಕ, నీ రక్షించబడిన బాధ. ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪಾತಾಳ. అది எப்படி? ಅದು ಹೇಗೆ? பணத்தை கொடுத்து பாத பரலோகத்தை வாங்கிடுவேன். ನಾನು ಹಣ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಪರಲೋಕನೇ ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಿಡ್ತೇನೆ. நீ எம்எல்ஏ வாங்கலாம், ನೀನು MLA ನೋ ತಗೊಳ್ಬಹುದು, எம்பி கூட வாங்கலாம். MP ಯನ್ನು ತಗೊಳ್ಬಹುದು. பரலோகத்தை உன்னால பணம் கொடுத்து வாங்க முடியாது. ಪರಲೋಕವನ್ನು ನೀನು ಹಣ ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗಲ್ಲ. இருதயத்தை நீ ஆண்டவருக்கு கொடுத்தா நீ ஆண்டவர்கிட்ட போய் சேரலாம். ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದಾದರೆ ನೀನು ದೇವರನ್ನು ಹೋಗಿ ಸೇರ್ತೀಯ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அவர் என்னன்றாரு, இந்த சினம் கடந்து வர கொஞ்ச நாள் வீட்டுல இருங்க. ಈ ರೋಗಗಳು ಅಳಿದು ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಿ ನೀವು. சில வாலிப பிள்ளைங்க வந்து ஒரு பைக்ல 4 பேர் போறாங்க. ಸ್ವಲ್ಪ ಯೌವನಸ್ಥರು ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಬೈಕ್ ಅಲ್ಲಿ 4 ಜನರು ಹೋಗ್ತಾರೆ. நான் ஜெயந்தி நகரிட மெடிசின் வாங்கினதுக்கு போகும்போது ನಾನು ಚೈತನ್ಯರ ಹತ್ರ ಮಾತ್ರೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರೋದಕ್ಕೆ அந்த ಹೋಗುವಾಗ காரணங்களே ஜெயந்தி நகர்காரன்னு போலீஸ் இருக்கிறான். ಆ ಕಾರ್ನಲ್ಲಿ ಪೊಲೀಸ್ ಅವರು ಇರ್ತಾರೆ. பார்த்தவொடனே என்ன பண்றான், இறங்கிட்டு இந்த 4 பேரும் ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಇಳಿದು ಬಿಟ್ಟು 4 ಜನರು மெடிக்கல் ஷாப்ல வந்துட்டு, ಮೆಡಿಕಲ್ ಶಾಪ್ ಬಂದು, அங்கிள் அங்கிள் ಅಂಕಲ್ ಅವರೇ ಏನಪ್ಪ ಏನಪ್ಪ மாஸ்க் ಮಾಸ್ಕ್ ಬೇಕು, கொடுக்கறது வேண்டாம். ಕೊಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. அப்போ அவர் சொல்றாரு என்கிட்ட, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ನನ್ನ ಹತ್ರ, வீட்டுல உட்காந்து ஊர் சுத்துதுங்க இதுல. ಇವರು ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಊರೆಲ್ಲ ಸುತ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. போலீஸ்கார அடிக்கிறானா, ஏன் அடிக்கிறான்? தவறு செய்ததை அடிக்கிறான், சும்மா அவனுக்கு பைக்கிங் கிடையாது அடிக்க. ಪೊಲೀಸರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ಹೊಡೆಯೋದು, ಸುಮ್ಮನೆ ಹೊಡೆಯೋದು. கொடுங்க அங்கிள் 10 ரூபாய் கூட 20 ரூபாய் கூட, நீ 100 ரூபாய் கொடுத்து கூட மாஸ்க் எடுத்துக்கோ. ಕೊಡಿ ಅಂಕಲ್ ಮಾಸ್ಕ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರು ಕೊಡ್ಲಿಲ್ಲ. ஆமென் ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப பாருங்க, அந்த வாலிப பிள்ளைங்க அந்த மாஸ்க் போடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ಆ ಯೌವನಸ್ಥರು ಮಾಸ್ಕ್ ಅನ್ನು ಹಾಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅಷ್ಟು ಕಷ್ಟಪಡ್ತಾರೆ. அது 4 பேர் ஒரு பைக்ல, ಅದು 4 ಜನರು ಒಂದು ಬೈಕ್ ಅಲ್ಲಿ. அதனால வாலிப பிள்ளைங்க வண்டி கொடுக்காதுன்னு சொல்றேன். ಅದರಿಂದ ಯೌವನಸ್ಥರಿಗೆ ಗಾಡಿಗಳನ್ನು ಕೊಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இந்த சர்ச்சுக்கு வேணாம், வேற சர்ச்சுக்கு போலாம். ಕೆಲವರು ಕೋಪ ಬರ್ಬೋದು, ಈ ಸಭೆಗೆ ಹೋಗೋದು ಬೇಡ, ಬೇರೆ ಸಭೆಗೆ ಹೋಗ್ಬೇಡ. 5 பேர் உட்கார்ந்து கூட வரலாம்னு சொல்றாரு பாஸ்டர். 5 ಜನ ಬೇಕಂದ್ರೆ ಕುತ್ಕೊಂಡು ಬರ್ಬೋದು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அம்சிந்த கூட ஸ்பீடா ஓட்டலாம்னு சொல்றாரு பாஸ்டர். ಹಂಸಿದ್ರು ಜೋರಾಗಿ ಹೋಗ್ಬೋದು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அல்லேலூயா. Hallelujah. சரி போ, ಹೋಗು. அல்லேலூயா. Hallelujah. அந்த சினம் கடந்து போகிறவர்களும் நீ பொறுமையா வீட்டிலிரு. ಆ ರೋಗವು ಕಳೆದು ಹೋಗುವಂತ ದಿವಸಗಳವರೆಗೆ ನೀನು ಮನೆಯಲ್ಲೇ ಇರು. எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க எது யாருக்காக ஜெபிக்கணும்? நாட்டுக்காக ஜெபிக்கணும், ಮೊದಲು ದೇಶಕ್ಕಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, உலகத்துக்காக ஜெபிக்கணும். ಲೋಕಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. அழிஞ்சு போற இன்னைக்கு அவனுக்கு நீ ஜெபிக்கணும்னா கர்த்தர் உன்கிட்ட கணக்கு கேட்பான். ಇವತ್ತು ನೀವು ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಲೆಕ್ಕ ಕೇಳ್ತಾನೆ. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியான அவனுக்காக மரிச்சிருக்கிறார். ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳನ್ನು ಹೊತ್ತಂತ ಕುರಿಮರೆಯಾಗಿ ಆತನು ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. நீ ஜெபிக்கிறனா கர்த்தர் உன்கிட்ட கணக்கு கேட்பாரு. ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಲೆಕ್ಕ ಕೇಳ್ತಾನಲ್ವಾ? நானும் என் வீட்டாரும் கர்த்தரையை சேவிப்போம் யோசுவா சொல்லிக்கிறான். பிரதர் ಯೆಹೋಶುವ ಹೇಳ್ತಾನಲ್ಲ ಸಹೋದರರೇ, ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು ಯೆಹೋವನನ್ನೇ ಸೇವಿಸಿರಬೇಕು. நீ உலகத்துக்கு ஜெபிக்கணும், உலக அழிஞ்சு போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும். ನೀನು ಈ ಲೋಕಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, ಅಳಿದು ಹೋಗುವಂತ ಆತ್ಮಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. அதிகாலை எழுந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ಬೆಳಗಿನ ಜಾವ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತದ್ದು ಕಲಿತ್ಕೊಳ್ಳಿ. இந்த கொரோனா வந்துட்டு ஜெபமே கம்மியாயிடுச்சு. ಕೊರೋನಾ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆನೇ ಕಮ್ಮಿ ಆಗಬೇಕು. இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னு தூங்குறீங்க வீட்டுல. ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ನಿದ್ರೆ ಮಾಡಬಹುದು, ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ನಿದ್ರೆ ಮಾಡಬಹುದು. எஜமான வீட்டுல பிள்ளைಗಳ வீட்டுல நாம என்ன பண்றது? 10 காலையில டிஃபன் வந்து 12 மணிக்கு சாப்பிடலாம். ಯಜಮಾನನು ಮಕ್ಕಳು ಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ನಾಷ್ಟ ಬಂದು 12 ಗಂಟೆಗೆ ತಿನ್ಬಹುದು. 12 மணிக்கு சாப்பிட ராத்திரிக்கு சாப்பிட்டுக்கலாம், ஒருவேளை சாப்பிட வச்ச பண்ணிடலாம். ಒಂದು ವೇಳೆ ಊಟ ನಾವು ಉಳಿಸಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಮಾಡ್ತೀರಾ? கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿಕೊಂಡೇ ಇದ್ದಾನೆ. ஒருவேளை நீ இங்க உட்கார்ந்திருக்க சாதாரணமா நினைக்காது. ನೀನು ಕುಳಿತುಕೊಂಡಿರುವಂತದ್ದು ಸಾಧಾರಣವಾಗಿ ನೆನೆಸಬೇಡಿ. யோபு பெயரை கர்த்தர் பரலோகத்திலே சொன்னார். ಯೋಬನ ಹೆಸರನ್ನು ಆತನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ತಲುಪಟ್ಟನು. ஒரு பரலோகத்துல கோடி கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕೋಟಿ ಕೋಟಿ ದೇವದೂತರುಗಳಿದ್ದಾರೆ. சாத்தானை நின்று கொண்டிருக்கிறான், ಸೈತಾನನು ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஆண்டவர் சொல்றார், என் யோபன் மேல கண் வைத்தாயோ, ನನ್ನ ಯೋಬನ ಮೇಲೆ ನೀನು ಕಣ್ಣು ಇಟ್ಟಿದ್ದೀಯಾ? அவன் உத்தமனாக இருக்கிறான், ಆತನು ಉತ್ತಮನಾಗಿದ್ದಾನೆ, சன்மார்க்கனாக இருக்கிறான், ಸನ್ಮಾರ್ಗದಲ್ಲಿ நீதிக்கு ನಡೆದಿದ್ದಾನೆ, பயந்தவனாக இருக்கிறான். ನೀತಿಗೆ அவன் ಭಯಪಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. மேல கண்ணு வைத்தாயோ. ಅವನ ಮೇಲೆ ನೀನು ಕಣ್ಣಿಟ್ಟಿದ್ದೀಯೋ? இன்னைக்கு இந்த இடத்துல உங்க பேரை சொல்லி சொல்லி சொல்லிக்கிறோம். ಇವತ್ತು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಸರುಗಳನ್ನು ಹಿಡಿದು ஒரு நாள் மறந்துருக்கிறா சொல்லுங்க. நீங்க ಒಂದು ದಿವಸ ನಾನು ಮರ್ತಿದ್ದೇನೆ ಅಂತ ನೀವು ಹೇಳಿ. நீங்க மறந்துருக்கிறீங்க ஜெபத்தெல்லாம். ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಎಲ್ಲ ಮರ್ತು ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ? சொல்லட்டுமா யார் யார் மறந்துக்கிறீங்கன்னு? ಹೇಳ ಯಾರೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ நீங்க சொல்லட்டுமா? ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவனே நின்றா நான் பண்றதுன்னு சொல்லி நிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனோடு கூட பேசுங்க. ஜெபம் வந்து தேவனோடு கூட பேசுறது. ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುವಂತದ್ದು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವುದು.
நீங்க ஆண்டவரோடு பேசினா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ನೀವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾನೆ. ஈசாக்கோட ஆபிரகாம் எவ்வளவு நன்றாக விளையாடி கொண்டிருப்பார். ಅಬ್ರಹಾಮ್ ಈಸಾಕನಿಗೆ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಆಟ ಆಡಿರಬಹುದು. 12 வயசுல நல்லா விளையாடிட்டு இருந்தார். 12 ವಯಸ್ಸರ ತನಕ ಅವನು ಚೆನ್ನಾಗಿ ಆಟ ಆಡಿದ್ದಾನೆ. எப்ப அவர் பிடிச்சார வெட்டுறதுக்கு பிடிச்சாரோ, ಯಾವಾಗ ಆತನನ್ನು ಕತ್ತರಿಸಕ್ಕೆ ಹಿಡಿದನೋ, ಕೊಲೆಗಾರ என்ன வெட்டுறதுக்கு பாக்குறீங்க, எங்க அம்மா கிட்ட சொல்லணும், ನನ್ನನ್ನು ನೀನು ಕತ್ತರಿಸೋದು ನೋಡ್ತೀವಿ, ನಮ್ಮ ಅಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳ್ತೇನೆ. ಹೇಳ್ಬೇಡ, ஐஸ் கிரீம் வாங்கி கொடுக்குறேன், ಐಸ್ ಕ್ರೀಮ್ ತಗೊಳ್ತೀನಿ. சரி டாடி, சரி சரி ಸರಿ ಸರಿ ಅಪ್ಪ ಆಯ್ತು. வீட்டுக்கிட்ட வந்துட்டான், ಮನೆ ಹತ್ರ ಬಂದಿದ್ದೆ. ஓடி அம்மா குடிச்சுக்கணும், கட்டி குடிச்சுக்கணும், ஓடி ஏன்டா என்னடா அப்பா அடிச்சானா, என்னடா பண்ணா அவன், ಓಡಿ ಹೋಗಿ ಅಮ್ಮನನ್ನು ಅಪ್ಪಿಕೊಂಡು ಅಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅಮ್ಮ ಕೇಳಿದ್ರು, ಏನು ಅಪ್ಪ ಓಡೋದು ಕೇಳ್ತಾರೆ. இல்லம்மா கத்தி கத்தி என்ன கத்தி 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 என்ன பண்ண, ஆட்டை வெட்டினாரா? ಇಲ್ಲಮ್ಮ ಇಲ್ಲಮ್ಮ, ಕುಣಿಯನ್ನು ಕಟ್ ಮಾಡಿದ್ರು. என்ன வெட்டுறதுக்கு பார்த்தாலும் நான் உங்க வீட்டுக்காரன் ಸುಮ್ಮನೆ ಇರಮ್ಮ, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ನೋಡಿದ್ರು. ஆமென், ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதோடு புருஷனை விட்டு 25 வருடம் தனிமையாய் பிள்ளையோடு வாழ்ந்தார். ಆಕೆ 25 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಗಂಡನನ್ನು ಬಿಟ್ಟು ஆண்டவரோட ஒதுக்கப்பட்டிருப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னவர், ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ದೇವರು, உனக்கு வயதான ஒரு பிள்ளையை கொடுக்கிற சொன்ன தேவன், ನಿನಗೆ ವಯಸ್ಸಾದಂತ ಕಾಲದಲ್ಲಿ ಮಗುವನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರು, அவனை வெற்றத்துக்கு சொன்ன அவர் எவ்வளவு வாய் வந்திருக்கு, வெட்டரான்னு சொல்லுகிறார் பலி. ಆತನನ್ನು ಕತ್ತರಿಸುವುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ நம்ம கடவுள் நரபலி கொடுக்கிற தேவன் கிடையாது. ನಮ್ಮ ದೇವರು ನರಬಲಿ ಕೊಡುವಂತ ದೇವರು ಅಲ್ಲ. ரத்த குடிக்கிற காட்டேரி கிடையாது. ರಕ್ತ ಕುಡಿಯುವಂತ ಕಾಟೇರಿ ಅಲ್ಲ. நான் போயிட்டு இருக்கும் போது மூஞ்சில அறைகிற பேய் கிடையாது. ஆண்டவர் ನಾವು ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಮುಖಕ್ಕೆ ಹೊಡೆಯುವಂತ ದೇವರಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿಕೊಂಡೇ ಇದ್ದಾನೆ. இந்த சினம், இந்த கொரோனா போறதுல கொஞ்சம் அமைதியானங்க. ಈ ಕೊರೋನಾ ಹೋಗುವವರೆಗೂ ಸ್ವಲ್ಪ ಸಮಾಧಾನವಾಗಿದೆ. வீட்டுல டெய்லி காய்க்கு போறாங்க, என்ன காய் வாங்குறேன்னு எனக்கு தெரியல. ಪ್ರತಿದಿನ ತರಕಾರಿ ತಗೊಂಡು ಬರೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. கல்கரி கிட்ட போய் பாருங்க, ಕಲ್ಕೆರೆ ಹೋಗಿ ನೋಡಿ, டெய்லி நான் பாக்குறேன், டெய்லி வாங்குவாங்க. ಡೈಲಿ ಪ್ರತಿದಿನ ತಗೊಳ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. நீங்க பஸ் நீங்க பாத்தீங்கன்னு கேட்டீங்க, அதான் சொல்றேன். ನೀವು ಯಾಕೆ ನೋಡಿದ್ರೆ நான் வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வாங்கினாக்க நான் போறதே கிடையாது. ವಾರಕ್ಕೆ ಒಂದು ಸಮಯ ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಮತ್ತೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் அந்த வழி போகும்போது பார்த்தனாக்க எல்லாம் நின்னுட்டு இருப்பாங்க. ಆ ಕಡೆ ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಎಲ್ಲ ನಿಂತ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அவ்வளவு வெஜிடபிள் தின்னுறான் ஒரே நாளைக்கு. ಅಷ್ಟೊಂದು ವೆಜಿಟೇಬಲ್ಸ್ ಎಲ್ಲ ತಿಂದು ಬಿಡ್ತಾರೆ ಒಂದೇ ದಿವಸಕ್ಕೆ. வீட்டுல உட்கார்றதுக்கு முடியறது இல்லை. ಅವ್ರಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗಲ್ಲ. அப்படி சுத்தி நடந்தவங்க இது தக்காளி வாங்கி போயிட்டு வரலாம், ನಮ್ಗೆ ಟೊಮೆಟೊ ತಗೊಂಡ್ ಬರೋದು ಅಂತ ಹೇಳಿ ಓಡಾಡ್ಕೊಂಡು ಬರೋದು. 5 ரூபாய்க்கு கொத்தமல்லி வாங்கி வந்துருங்க சார். 5 ರೂಪಾಯಿಗೆ ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪು ತಗೊಂಡ್ ಬರೋದು. ಯಜಮಾನೆ 5 ರೂಪಾಯಿಗೆ ಕೊತ್ತಂಬರಿ. ನಾವು ಅங்கே ಹೋಗಿ ಕೇಕ್ ಬಿಟ್ಟು ವ್ಯಕ್ತமா இருக்கோம். ನಮಗೆ ನಾವು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಳೋದಕ್ಕೆ ನಮ್ಗೆ ನಾಚಿಕೆ ಆಗುತ್ತೆ. கொஞ்சம் கருவேப்பிலை கொசுறு கொடுங்க, ಸ್ವಲ್ಪ ಕರಿಬೇವು ಕೊಡಿ ಅಂತ ಕೇಳ್ತೇವೆ. சொல்லி அனுப்புறாங்க இல்லையாப்பா? ಹೇಳಿ ಕಳಿಸ್ತಾರ ಇಲ್ವಾ? என்னப்பா சொல்லி அனுப்புறாங்க. வரும்போது என்ன பண்ண, முருங்கைக்காய் ஒன்று வாங்கிட்டு வந்துரு. ಬರುವಾಗ ನುಗ್ಗೆಕಾಯಿ ತಗೊಂಡು ಬಂದ್ಬಿಡಿ. வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருப்பேன், ಮನೆ ಹತ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟಿರ್ತೀರಾ. ஏன் வாய் கொஞ்சம் ஒரு மாதிரி எதனாதான் வாங்கி வந்தா என்ன ಬಾಯಿಗಳ ಸಪ್ಪೆ ಏನಾದ್ರು ತಗೊಂಡ್ ಬನ್ನಿ. இல்லையா? ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாம் கொடுக்கணும். ಎಲ್ಲ ಕೊಡ್ಬೇಕು. ஆனா பெருந்தினியா இருந்தாலும் உன் தொண்டையில தான் வைக்கணும். ಗಂಟಲಲ್ಲಿ ಏನಿರ್ಬೇಕು, ಬಕಸೂರನಾಗಿದ್ರೆ கத்தி வைக்கணும். நம்ம யாரா கேட்டுக்கிறீங்களா? கறி வேணும், மீன் வேணும், வாய் ஒரு மாதிரி இருக்குது, கேட்டுக்கிறீங்களா? ஒத்துக்கிறாரு பாரு. அப்போ கத்தி வச்சிருவேன் தொண்டை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ மீகா சாப்டர் 7, மீகா 15, 7 சாப்டர் 15, மீகா எங்க இருக்குது? ஒபதியா, ஆமோஸ், ஒபதியா. நீ எகிப்து தேசத்திலிருந்து பாருங்க, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். ನೀನು ಐಗುಪ್ತ ದೇಶದ ಒಳಗಡೆಯಿಂದ ಪಾರಾಗಿ ಬಂದ ಕಾಲದಲ್ಲಿ ಏ? ನಾನು ತೋರಿಸಿದಂತೆ ಏ? ಅದ್ಭುತಗಳನ್ನು ತೋರಿಸುವೆನು. ಅದ್ಭುತಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ ದೇವರು. ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲು எகிப்து ಹೋಗುತ್ತಾನೆ. தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೊರಟು ಬರುವಾಗ ஆண்டவர் அற்புதத்தை செய்தார செய்யலையா? ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದ್ನ ಇಲ್ವಾ? செய்தார செய்யல. ಮಾಡದ್ನ ಇಲ್ವಾ? 40 வருஷம் 40 ವರ್ಷಗಳು நல்ல சாப்பாடு தான்.
ಒಳ್ಳೆ ಊಟನೇ, நல்ல தண்ணி தான், பிஸ்லரி தான். ಒಳ್ಳೆ ಬಿಸ್ಲರಿ ನೀರೇ. நம்ம 10 ரூபாய் கேன் 5 ரூபாய் கேன் இல்ல, 10 ರೂಪಾಯಿ ಕ್ಯಾನ್ ಅಥವಾ 5 ರೂಪಾಯಿ ಕ್ಯಾನ್ ಅಲ್ಲ. பிஸ்லரி தான். அது இன்னும் பிஸ்லரியா இருக்கும். ಬಿಸ್ಲರಿಗಿಂತ ಇದು ಒಳ್ಳೆ ರುಚಿಕರವಾದ ನೀರು. என்ன கொடுத்தாங்க? ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟರು. மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. ಮೋಶೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮುಣುಗುಟ್ಟಿದ್ರು. இவன் பேச்சு கேட்டு நான் வந்தேன். ಅಯ್ಯೋ, ಇವನ ಮಾತು ಕೇಳಿ ನಾನು ಬಂದನಲ್ಲ. அங்கிருந்து எவ்வளவு தேங்காயும் உடைக்கிறோம், மாங்காய் வெட்டுறாங்க, எல்லாம் வெட்டுறாங்க, அந்த கறியெல்லாம் தின்னு இருக்கிறோம். இங்க வந்து நமக்கு ஒண்ணுமே கிடையாது இருக்கிறோமே. ಅಲ್ಲಿದ್ರೆ ತೆಂಗಿನಕಾಯಿ ಹೊಡಿತಾರೆ, ಮತ್ತೊಂದು ಹೊಡಿಬೋದಾಗಿತ್ತು. ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಏನು ಇಲ್ವಲ್ಲ. உன்னை அதிசய காண பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ನಿನ್ನನ್ನು ಅತಿಶಯವಾಗಿ ಕಾಣುವಂತ ಕರ್ತನೆ ಹೇಳ್ತಾನೆ, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே ನೀನು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೊರಟಂತ ದಿವಸದಲ್ಲಿ அவர் நடந்தது போல இப்பொழுது உனக்கு அதிசயத்தை செய்வார். ಆತನು ನಡೆದಿರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಈಗಲೂ ನಿನಗೆ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. இந்த மாதம் உனக்கு அற்புதத்தை செய்வார். ಈ ತಿಂಗಳು ನಿನಗೆ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை செய்வார். ಒಂದೊಂದು ದಿವಸ ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾನೆ. ரேச்சல் உனக்கு தேவன் அற்புதத்தை செய்கிறார். ನೋಡಿ, ರೇಚಲ್ ಅವರಿಗೆ ದೇವರ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. அவங்க வீட்டுக்கு வாய் மூணு சும்மா அவர் இவனும் சொல்லாதுன்னு சொல்லி இருப்பாரு. ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಕುತ್ಕ ಬಾಯಿ எனக்கு ಮುಚ್ಚಿಕೊಂಡು வந்ததை நான் சொல்லிடுறேன். ನನಗೆ ಬರುವಂತದ್ದು ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. அவங்களுக்கு சொந்தமா அந்த காத்தாலம் கட்டி ஆண்டவர் ஃப்ரீ பண்ணி காத்தா ಆ ಖಾತ ಎಲ್ಲ ಅವರಿಗೆ ಕಟ್ಟಿಕೊಟ್ಟು ಅವರಿಗೆ ಉಚಿತವಾಗಿ ಮಾಡಿಕೊಟ್ಟು அந்த வீட்டு எதிர்க்கிற ஷீட் எல்லாம் போட்டு ಆ ಮನೆ ಮುಂದೆ ಶೀಟ್ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಅವರು சூப்பரா வச்சுக்கிறாரு. ಒಳ್ಳೆ ಸೂಪರ್ ಆಗಿ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. நீங்க வாயில முத்து கொட்டிடுன்னு எதுன்னு சொல்றது கிடையாது. ಅವ್ರ ಬಾಯಲ್ಲಿ ಮೂತು ಬರುವುದರಿಂದ ಹಾಗೇನಂತ ಹೇಳಿ. ஆமென் ஆமென் ஹalleluya. Hallelujah. இது யாருக்கு நன்றி சொல்ற? ஆண்டவருக்கு நன்றி, சாத்தானுக்கு தோல்வி. ನೀನು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳ್ತೀಯ, ಸಾತಾನಿಗೆ ಸೋಲು. ஒரு பெண் வாங்கினா ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ಒಂದು ಪೆನ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೇಳಿದ್ರೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡು. ஹalleluya. Hallelujah. மீன் தின்னாது இருந்தீங்களா வீட்டுல? ಮೀನು ತಿನ್ನದೇ ಇದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿ தின்னாது இருந்தீங்களா? மாംசம் தின்னாது இருந்தியா? எல்லாம் தின்னு தான் இருந்தீங்க. ஆமென் ஹalleluya. ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு என்ன? ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳೋದಕ್ಕೇನು? அவன் கேட்கிறான், நன்றி தான் கேட்கிறோம். பணம், பதவி, உன்னுடைய வண்டி எதுவும் ஆண்டவர் கேட்கறதே கிடையாது. ನಿನ್ನ ಒಂದು ಗಾಡಿ, ಹಣ, ಅಂತಸ್ತು ಆತನ ಏನು ಕೇಳೋದಿಲ್ಲ. உன் மனைவி கேட்கறதே கிடையாது. ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಸಹ உன்னுடைய ಕೇಳೋದಿಲ್ಲ. ஹஸ்பண்ட் ஆண்டவர் கேட்கறது இல்லை. ನಿಮ್ಮ ಯಜಮಾನರು ಸಹ ದೇವರು ಕೇಳೋದಿಲ್ಲ. ஆண்டவர் உன் இருதயத்தை, உனக்கு ஆண்டவர் செய்த நன்மை, இந்த லாக்டவுன் சூடு இல்லாத எவ்வளவு பேர் செத்து இருக்காங்க. ಈ ಲಾಕ್ಡೌನ್ ಅಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನರು ಊಟ ಇಲ್ಲದೆ ಸತ್ತಿದ್ದಾರೆ. எவ்வளவு பேர் ரோட்ல சாப்பாடு கிடைக்கணும்னு சிட்டி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாக்கா லைன்ல நிக்கிறாங்க சோத்துக்காக. ಸಿಟಿ ಮಾರ್ಕೆಟ್ ಅಲ್ಲಿ ನೋಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಊಟಕ್ಕೋಸ್ಕರ ಎಷ್ಟೋ ಜನ ಕ್ಯೂ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தாரு. ದೇವರು ನಿನಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தாரு. ಒಳ್ಳೆ ಫಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. உனக்கு அதிசயத்தை கர்த்தர் செய்தாரா செய்யலையா? ಆತನ ಅದ್ಭುತ ನಿನಗೆ ಮಾಡಿದ್ದಾನೆ, ಮಾಡಿ. அவருக்கு என்ன செய்யணும்? நீ ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? நன்றி சொல்லணுமே. ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳ್ಬೇಕಲ್ಲ. அதை எகிப்து ஜனங்க மறந்துட்டாங்க. ಅದನ್ನ ಐಗುಪ್ತ ಜನರೆಲ್ಲ ಮರೆತೋದ್ರು. 20 லட்சம் பேர் ஆண்டவர் என்ன போடுன்னு போட்டாரு பாலைவனத்தில். 20 ಲಕ್ಷ ಜನರನ್ನು ದೇವರ ಅರಣ್ಯ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಸಂಹಾರ ಮಾಡಿದ್ರು. ஒருத்தர் வெங்காயம் இல்லைன்றான், ಒಬ್ಬರು ಈರುಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, பழுத்து குச்சி இல்லைன்றான். ಹಲ್ಲು ಚುಚ್ಚುವ ಕಡ್ಡಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. என்ன கதைங்க இதெல்லாம்? ಏನು ಕಥೆ ಇದೆಲ್ಲ? அப்புறம் அந்த சௌதைக்காய் இல்லைன்றான். ಸೌತೆಕಾಯಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆண்டவர் 40 வருடம், 1 வருடம் 2 40 வருடம், 1 ವರ್ಷ ಅಲ್ಲ 2 ವರ್ಷ ಅಲ್ಲ 40 ವರ್ಷಗಳು ಅವರನ್ನು ಕಾಡಿದನು. அவங்க வேலையை செஞ்சு சோறு மட்டும் நல்லா கிடைக்கும், கறி கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். அப்ப கூட எதனா கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் ஸ்டக் பண்ணுவார். ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಎಲ್ಲ ರೀತಿಯಾದಂತಹ ಆಹಾರ, ಒಳ್ಳೆ ಒಳ್ಳೆ ವಿಧವಾದಂತಹ ಆಹಾರ ಸಿಗ್ತಾ ಇತ್ತು. இவங்க என்ன தேடுறாங்களா இல்ல விட்டுறாங்களா? ಇವರು ನನ್ನನ್ನು ಹುಡುಕ್ತಾರಾ ಅಥವಾ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರಾ? ஆமென். ಆಮೇಲೆ அப்போ உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? ಆಗ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? நாகும். என்ன பாஸ்டர் நீங்க? நாகும் புதுசாக பைபிள்லயே அது பக்கத்திலே இருக்கு. ಒಂದು ನಲ್ಲಿ 1 chapter 7 நீங்க பக்கத்திலே இருக்கு. ಯೆಹೋವನು ಒಳ್ಳೆಯವನು, ನೋಡಿ, ಯೆಹೋವನು ಒಳ್ಳೆಯವನು, ಇಕ್ಕಟ್ಟಿ ದಿನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ದುರ್ಗವಾಗಿದ್ದಾನೆ, ನನ್ನ மறை ஒப்புவவனு நல்லவன். பாருங்க, கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தை எங்க கேட்டுக்கிறீங்க? யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ರೆ அது குட்டி பையன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென் ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கிறார். ಆತನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದಾನೆ. உங்க பிள்ளைங்க வாயில சொல்லுங்க. அது ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಬಳಿ ಹೇಳಕ್ಕೆ சொல்லாது. ಹೇಳಲ್ಲ. எனக்கு என்ன வாங்கி நிறைய சாயங்காலம் ನನಗೇನಾದ್ರೂ ಸಾಯಂಕಾಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತೀಯಾ? பீஸா, இந்த பீஸா வாங்கி கொடுத்தாங்க பிள்ளைங்க. ಪೀಝಾ ಎಲ್ಲ ತಂದ್ಕೊಟ್ಬಿಡ್ರಿ. அது தினப்ப குண்டாயிடுங்க பிள்ளைங்க. அப்புறமாட்டி நெறி சாப்பிட ரொம்ப கஷ்டம். ಅದು ತಿಂದು ಗುಂಡಾಗಿ ಬರ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ஆமென் ಸಣ್ಣ ஹல்லேலூயா. உள்ள எவ்வளவு
இவ்வளவு ஆசை இருக்குது பீஸா. ಎಷ್ಟು ಮಗು ಆಸೆಯಿಂದ ಕೇಳ್ತಾ ಇದೆ ಪಿಜ್ಜಾ. இந்த அம்மா தின்றதுக்கு ஆசை, ಇವರು ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಆಸೆ, அந்த குழந்தை சாப்பிட்டு கேட்டுறது ಆ ಮಗು ಮೇಲೆ ಹಾಕ್ಬಿಡೋದು. எங்க தின்னது கூட நானே தின்னணும். ಅಯ್ಯ ಅದೇನು ತಿನ್ನುತ್ತೆ ಕೊಡು ನಾನೇ ತಿಂತೀನಿ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நல்லவர், ಆಗ ಯೆಹೋವನು ಒಳ್ಳೆಯವನು. இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாக இருக்கிறாரு நமக்கு. ಇಕ್ಕಟ್ಟಿನ ದಿನದಲ್ಲಿ ಆಶ್ರಯವಾಗಿದ್ದಾನೆ. இந்த வைரஸில் இருக்கும்போது நமக்கு ஒரு அரணாகவும் கோட்டையாகவும் ஆண்டவர் நம்மளை சுற்றி ஒரு மதிலை போட்டு இருக்கிறார். ಈ ಒಂದು ವೈರಸ್ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ವಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யார நம்புறீங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம். ಯಾರೆಲ್ಲ ನಂಬುತ್ತೀರೋ ಅವರಿಗೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ. நம்மள நம்மளுக்கு கிடைக்காது. ನಮ್ಗೆಲ್ಲ ತಿಳಿದ್ರೆ ಸಿಗಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பேசு 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 நீங்க சொல்லணும். ಮಾತಾಡು 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 ಅಂತ ನೀನು ಹೇಳ್ಬೇಕು. நீ பேசுறேன்னா நான் என்ன பண்ண முடியும்? ನೀನು ಮಾತಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾನೇ ಮಾಡೋದು. கல்யாணம் போது என்ன பண்றேன்? ரெபேக்காவுக்கு கல்யாணம் வச்சுங்களேன், ರೆಬೆಕ್ಕಾ ಅವರಿಗೆ ಮದುವೆ ಮುಂದಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, மூஞ்சி மூடிக்கிட்டே இட்டு வருவாங்க. ಮುಖವನ್ನು ಮುಚ್ಕೊಂಡೇ ಬರ್ತಾರೆ. நிஜமா அப்ப என்ன பாப்போம்? இதே பொண்ணுதான் இருக்குமா அந்த பொண்ணு? ಒಂದು ಮಗು ಇದೇ ರೀತಿ ಇರುತ್ತೆ ಅಂತಾಗೆ வாயை திறக்கதே இருக்குமா இது? ಬಾಯಿ ತೆಗೆಯದೇನೆ ಇರುತ್ತಾ? இப்பதான் வாயை மூடி நிக்குது, ಈಗಲೇ ಬಾಯಿ ಮುಚ್ಕೊಂಡಿರೋದು, அப்புறமா தான் திறக்கும். ಆಮೇಲೆ ತೆಗೆಯುತ್ತೆ. அது திறந்துச்சுன்னா சாவணும், திறந்துட்டே தான் இருக்கு. ಅದು ತೆಗೆದುಬಿಟ್ರೆ ಸಹಾಯ ತನಕ ತಿಳ್ಕೊಂಡೇ ಇರುತ್ತೆ. அப்ப ಯಜಮಾನ್ பாப்பாரு, ಯಜಮಾನ ನೋಡ್ತಾನೆ, அன்னைக்கு பார்த்து இப்படி இருந்துச்சு பாஸ்டர், ಅವತ್ತು ನೋಡದೆ ಹೀಗೆ ಇತ್ತು ಫಸ್ಟ್. எப்போ வாயை திறந்துச்சோ இதுவரையில வீட்டுல வந்து ஒரு சமாதானம் இருக்கிறது. ಯಾವಾಗ ಬಾಯಿ ತೆಗೆದು ಬಿಡುತ್ತೋ ಇವತ್ತು ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನನೇ ಇಲ್ಲ. அதுதான் ராத்திரி 10 மணிக்கு வரேன். ಅದರಿಂದಲೇ ರಾತ್ರಿ 10 ಗಂಟೆಗೆ ಬರ್ತೇನೆ. சமாதானம் வரணும், 2 பேரும் சேர்ந்து குடும்பமாக ஜெபிங்க. ಸಮಾಧಾನ ಬೇಕಾ? ಇಬ್ಬರು ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையும் நம்புகிறவர்களை அறிந்திருக்க. யார் அவரை நம்புறீங்களோ ಯೆಹೋವನು ಒಳ್ಳೆಯವನು, ಇಕ್ಕಟ್ಟಿನ ದಿನದಲ್ಲಿ ಆಶ್ರಯವಾಗಿದ್ದಾನೆ. ಯಾರೆಲ್ಲ ಅವರ ನಂಬುತ್ತೀರೋ அவங்களுக்கு ஆசீர்வாதம், ಅವರಿಗೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க சபை எப்படி இருக்குது? அப்படியே தானே இருக்குது. ನೋಡಿ ಸಭೆ ಹೇಗಿದೆ ಹಾಗೇನೆ ಇದೆ ಅಲ್ವಾ? மழை ஊத்தினதை கூட மேல போய் தள்ளிக்குவாரு. ಮಳೆ ಬೀಳ್ತಾ ಇದ್ರು ಮೇಲೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಚೆಲ್ಬಿಟ್ಟು அது ಬರ್ತೇನೆ. எப்ப ஆண்டவர் சொல்றாரு அப்பதான் அது வந்து மட்டி போட முடியும். ಅದು ಯಾವಾಗ ದೇವರು ಮಟ್ಟಿ ಹಾಕಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅವ್ನು ಹಾಕಕ್ಕಾಗಲ್ಲ. சர்ச்சு மேஸ்திரிகளுக்கு சொன்னாக்கா டைம் இல்ல, டைம் வந்து டைம் போல, அது மேஸ்திரின்னு சொல்லுவாங்க. ಮೇಸ್ತ್ರಿಗೆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಂತವ್ರಿಗೆ ಸಮಯ ಇಲ್ಲ ಸಮಯ ಇಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ. ஆண்டவர் சார் நான் பண்ணி கொடுக்குறேன். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನಾನು ಮಾಡ್ಕೊಡ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மழை வந்துச்சுன்னாக்கா வந்து உள்ள காடியில வந்து சுத்தி பாக்குறேன், நம்ம வாட்டி ஆயிடுச்சா? ಮಳೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಎಲ್ಲ ಒಳಗಡೆ ಬಂದು ಎಲ್ಲಾದ್ರೂ எவ்வளவு ஆண்டவர் நேசிப்பார். ದೇವರು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ அந்த ಮಾಡ್ತಾರೆ. ஆலயத்தை வந்து சுத்தி பார்த்து மேல போய் தள்ளுறானே, ಈ ಆಲಯವನ್ನು ಸುತ್ತಿ ಸುತ್ತಿ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಮೇಲೆ ಹೋಗಿ ನೀರೆಲ್ಲ இந்த ಚೆಲ್ಲಿದ್ದಾರೆ. ஆலயத்துல வேலை செய்யறதுன்னு ஆசீர்வாதம் இருக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದವರು ಆಶೀರ್ವಾಗಿದ್ದಾರೆ. ஆசீர்வாதம் யாரும் ஒரு ஆள் சொல்லுவாங்க. ಆಶೀರ್ವಾದ ಎಂಬುದಾಗಿ ಒಬ್ಬರಾದ್ರೂ ಬಂದು ಹೇಳಿ ನೋಡೋಣ. ஏன்னா அவ்வளவு பாடுபட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಷ್ಟು ಭಾರ ಬಿಟ್ಟು ಅವರಿಗೆ ನೀರಿನಿಂದ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ நீங்க ಮಾಡ್ತೀನಿ. நல்லா இருந்தா சபையை நல்லா இருக்கும். ನೀವು ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲೂ ಸಹ ಚೆನ್ನಾಗಿರೋದು. பழைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ಹಳೆ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ தலைக்கு எண்ணெய் இருக்காது, ತಲೆಗೆ ಎಣ್ಣೆನೇ ಇರಲ್ಲ, காலில் சில்வர் இருக்காது, ಕಾಲಲ್ಲಿ ಚಪ್ಪಲಿನೇ ಇರಲ್ಲ. ரோட்ல ரெண்டு தான் சர்ச்சு உள்ள வந்துடும். ರೋಡಲ್ಲಿ ಮತ್ತೆ ನೀರೆಲ್ಲ ಸಭೆಗಳ நல்ல ஸ்மெல்லா இருக்கும் சர்ச்சு உள்ள வந்துட்டாங்கன்னா. ಬಹಳ ಸ್ಮೆಲ್ ಆಗಿರುತ್ತೆ ಸಭೆಗಳ இப்ப அப்படி இல்லை. ಈಗ ಹಾಗೆ ಇಲ್ಲ. எல்லாரையும் பாருங்க, ನೋಡಿ ಎಲ್ಲರನ್ನು ನೋಡಿ ராணி மாதிரி அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ರಾಣಿ ಮಹಾರಾಣಿಯರಾಗಿ ಕೂತ್ಕೊಂಡು. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கமடைவதை, உங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்க. ದೇವರನ್ನು ನಂಬಿದಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾವತ್ತೂ ನಾಚಿಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. கீர்த்தனை Psalms 37 ಕೀರ್ತನೆ 37 3-6. ಯೆಹೋವನಲ್ಲಿ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭರವಸವಿಟ್ಟು ನೋಡಿ, ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭರವಸೆ ಇಟ್ಟು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡು, ಹಾ. ದೇಶದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದು ಹಾ. ನಂಬಿಕೆಯನ್ನು ಅನುಸರಿಸು. ಆಮೆನ್. ಆಗ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸಿರಿ ಮತ್ತು ಆತನು ನಿನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವನು. ಆಮೆನ್. ನಿನ್ನ ಭೂಯಾತ್ರೆಯ ಚಿಂತೆಯನ್ನು ಯೆಹೋವನಿಗೆ ವಹಿಸಿಬಿಟ್ಟು ಆಮೆನ್. ಭರವಸೆದಿಂದಿರು, ಆತನೇ ಅದನ್ನು ಸಾಗಿಸುವನು. ஆமென். கர்த்தரை நம்பி கர்த்தரை நம்பி நன்மையை செய். எத்தனை பேருக்கு சாப்பாடு யாருன்னா கொடுத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು அந்த கொரோனால வந்துட்டு எத்தனை பேரு ரோட்ல இருக்கிறது ஒரு அன்ன சாம்பாராவது கொடுத்துக்கிறீங்க? ಕೊರೋನಾ ಸಮಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಬಡವರಿಗೆ ನೀವು ಊಟವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? யாருமே இல்லை. எனக்கே இல்லப்பா சார், அவனுக்கு எங்க கொடுக்கிறது? ನನಗೆ ಇಲ್ಲ ಸಭಾಪಾಲಕರೇ, ನಾನು ಅವ್ರಿಗೆ ಎಲ್ಲಿಂದ ಕೊಡುವಂಥದ್ದು? நீ கர்த்தரை நம்பி நன்மை செய், ನೀನು ಕರ್ತನನ್ನು ನೋಡಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡು, தேசத்தில் குடிந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இது சத்தியமான வார்த்தை. ಇದು ಸತ್ಯವಾದಂತ ವಾಕ್ಯಗಳು. யாருக்கு 1-2 கூட தான தர்மம் பண்ணலையா அந்த கொரோனால?
ಯಾರು ರೂಪಾಯಿ ದಾನ ಧರ್ಮ ಮಾಡಿಲ್ಲ ಕೊರೋನಾದಲ್ಲಿ? ஒரு ஆள் பண்ணிக்கிறார், 2 பேர் பண்ணிக்கிறாங்க. நீ பண்ணிக்க கை எடுக்கிறாங்க, எனக்கு தெரியாது. அது ஏதாவது நம்ம கையில முடிஞ்சது. அது ஒரு 3, அது ஒரு 4, அது ஒரு 5. இந்த ஸ்கூல்ல நம்ம இருக்கிற யாராரு எல்லாம் டாய்லெட் போறீங்கன்னா நான் சொன்ன ஒருத்த வந்து இப்படின்னுவான். இப்படின்னாக்கா 10 பேர் ஏற்றி இப்படின்னுவான். அது மாதிரி ஒரு நாள் கை தூக்கணும்னு எல்லாம் செய்யணும். அதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். ಎಲ್ಲ ಒಳ್ಳೆದನ್ನು ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ. அல்லேலூயா. உங்களுடைய சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ನಿಮ್ಮ ಒಂದು ಊಟ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಮಾಡಬಾರದು. சில பிள்ளைங்க முறுக்கிக்கும். ಸ್ವಲ್ಪ ಜನರು ಕೋಪಗೊಳ್ಳೋರಾಗಿರ್ತಾರೆ. முறுக்கு பார்த்திருக்கிறீங்களா? ಚಕ್ಲಿ ನೋಡಿದ್ದೀರಾ? முறுக்கு பார்த்து எத்தனை பேர் முறுக்கு பார்க்கல? ಎಷ್ಟು ಜನ ಚಕ್ಲಿ ನೋಡಿಲ್ಲ? அது மாதிரி என்ன பண்ண, சோறு எல்லாம் பண்ணின சாப்பாடு வேண்டாம். ಎಲ್ಲ ಮಾಡೋ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ ಊಟ ಬೇಡ, போட வாழனா நீங்க எல்லாத்தையும் திண்டு காலி பண்ணி சட்டி கடி வச்சிடணும். ಹೋಗ ಬೇಡ ಕೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲ ನಾನೇ ತಿಂತೇನೆ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಪಾತ್ರೆ ತೊಳೆದು ಇಟ್ಬಿಡ್ಬೇಕು. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ರೊಟ್ಟಿಯನ್ನು ನೀರನ್ನು ಎಣ್ಣೆಯನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವಂತ ಕರ್ತನು அந்த ஆசீர்வாதத்தை பண்ணிருக்கிறது நீங்க வேணாம். எப்படி இந்த வாணிப பிள்ளைங்க தான் நிறைய ಈ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರುವಂತದ್ದನ್ನೇ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೇಗೆ? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன சண்டை வைக்கிற சோற மண்ண கட்டவன எடுத்துன்னு போறோம். ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಜಗಳ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಬೇಡ நீங்க கவலைப்படாதீங்க. ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. இன்னும் 2 அடி போட்டு உள்ள குண்டு போட்டுட்டு எல்லாம் மூடி கழுவி வச்சுட்டு வந்துருங்க. ಇಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ತಿಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಪಾತ್ರೆ ತೊಳೆದ್ಬಿಟ್ಟು ಇಟ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಡಿ. ஓவர் நைட்ல 1 மணி பஸ் எடுத்து போய் பார்த்தாரு. ರಾತ್ರಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು 1 ಗಂಟೆ ಸಮಯದಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ಶುರು ಹೋಗಿ ಪಾತ್ರೆ ನೋಡ್ತಾರೆ, ஒண்ணுமே இருக்காது. ಏನು ಇಲ್ಲ. பாப்போம் பூனைக்கு வந்துருச்சு ராத்திரி. ಏನು ಬೆಕ್ಕೇನಾದ್ರೂ ಬಂದ್ಬಿಡ್ತಾ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ? கௌரவத்துக்கு சூரியனுக்கான ஒண்ணமான ಗೌರವವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಊಟ ಗಿಟ ಏನು கொடுத்த ஆகாரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, வேண்டாம்னு சொல்லாதீங்க. ಕರ್ತನು ಕೊಡುವಂತ ಆಹಾರವನ್ನು ನೀವು ವ್ಯರ್ಥ ಮಾಡಬೇಡಿ. இந்த சவுத் ஆப்பிரிக்கால பார்த்து சோறு கிடைக்கலமா? ಸೌತ್ ಆಫ್ರಿಕಾದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅವರ ಊಟನೇ ಇಲ್ಲ. இந்த நார்த் கொரியால வாழைப்பழம் 3000 ரூபாய். ನಾರ್ತ್ ಕೊರಿಯಾದಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಬಾಳೆಹಣ್ಣು 1 ಕೆಜಿ ಬಂದು 3,500 ಅಂತೆ. இங்க எவ்வளவு ஒரு கேஜி? ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು 1 ಕೆಜಿ? இல்லம்மா, அந்த நீட்டா வருது. 40ல 20க்கு கூட கிடைக்கும், 20-25 கூட கிடைக்கும். 40யா? ஏன் கிலோமீட்டர் 40ன்னு சொல்றியா? ஆமென், ஹல்லேலூயா. அப்ப 20 அந்த கொரியால, அந்த நார்த் கொரியால ನಾರ್ತ್ ಕೊರಿಯಾದಲ್ಲಿ 3500 ரூபாய் ஒரு கேஜி வாழைப்பழம். 1 ಕೆಜಿ ಬಾಳೆಹಣ್ಣು 3,500 ರೂಪಾಯಿ ಇರುತ್ತೆ. சோறு இல்லாத சாவுது. ಊಟ ಇಲ್ಲದೆ ಸಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவன் அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறான் பாரு, ಆ ದೇಶದ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿ ಇದ್ದಾರಲ್ಲ, மணிக்குட்டி மாதிரியே இருக்கிறான். ಅಂದಿದ್ದಾರೆ ಹಾಗೇನೇ ಇದ್ದಾರೆ. அந்த நாட்டு மக்கள் எல்லாம் சாவுது. ಆ ದೇಶದ ಎಲ್ಲ ಜನರು ಸಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த தேசத்துக்காக திரட்டல நின்று திருப்பிக்கிறது இல்ல. ಆ ದೇಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿಂತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. யாராவது கிறிஸ்தவ ஊழியம் பண்ண அவனை பிடிச்சி ஜெயில போடுறது. ಯಾರಾದ್ರೂ ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅವರನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಜೈಲಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ. இன்னைக்கு சாவு, ಇವತ್ತು ಸಾವು, சோறு கிடையாது, ಊಟನೇ ಇಲ್ಲ, இன்னும் தண்ணி கூட இல்லாத போதும். ನೀರು ಸಹ ಸಿಗದೆ ஆமென், ஹல்லேலூயா. அதே சவுத் கொரியால பாருங்க, ಸೌತ್ ಕೊರಿಯಾದಲ್ಲಿ ஒரே ஒரு சர்வீஸ்ல லட்சக்கணக்கில் ஆராதிக்கிறாங்க. ஒரே ஒரு சர்வீஸ். ಒಂದೇ ಒಂದು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಲಕ್ಷಾಂತರ ಜನರು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ. இங்க கண்டி அது போல 1 லட்சம் பேர் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. அந்த பாஸ்டர் கையிலே பிடிக்க முடியும். ಇಲ್ಲಿ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ 1 ಲಕ್ಷ ಜನರು ಸಭೆಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸಭಾಪಾಸನ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿಯೋದಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಎಲ್ಲ காலை தூக்கி தான் மேல வருவாங்க. ಎಲ್ಲ ಕಾಲು ಮೇಲೇನೆ ಎತ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. அவங்க அப்படி இருந்தா அந்த ஜெபிக்கிறத விடுறதில்ல. ಅವರು ಹಾಗೆ ಇದ್ರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ எனக்கு சொல்லி கொடுங்க, அந்த வைக்கு விசுவாசம் நடத்துக்க பேமெண்ட் உங்களுக்கு கிடையாதுன்னு. ಅಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು ನಿಮಗೆ ಸಂಬಳನೇ ಇಲ್ಲ, ನಂಬಿಕೆ ಮಾತ್ರ ಇಟ್ಕೊ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அது எனக்கு இன்னும் நான் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ಅದು ತುಂಬಾ ಒಳ್ಳೇದೆಂಬುದಾಗಿ ನಾನು ನೆನೆಸ್ತೇನೆ. சம்பளம் கொடுத்து வந்தாங்க என்ன பண்ணுவாங்க? ಸಂಬಳ ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ? ஏன் சர்ச் இந்த லைட் இது லைட் ஏன் போட்டேன்? ಇದು ನನ್ನ ಸಭೆ ಇಷ್ಟೊಂದು ಲೈಟ್ ಯಾಕೆ ಹಾಕ್ಬೇಕು? கரண்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. ಕರೆಂಟ್ ಎಲ್ಲ ವ್ಯರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ. சார் நீ கட்ட சார், நான் தான் சார் கட்டின்னு வந்தேன். என் சபை பட்டிங்க கொடுக்க கரண்ட் பில் கட்டுறேன். ಸರ್ ನೀವಲ್ಲ, ನನ್ನ ಸಭೆ ಮಕ್ಕಳು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಕಟ್ತಾ ಇದ್ದೇನೆ. இந்த விசுவாசியில தான் நீங்க கூட குடும்பத்தை நடத்தணும். ಈ ಒಂದು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನೀವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ஒரு மாத ನಡೆಸಬೇಕು. பேமெண்ட் இருக்கும், ஒரு மாத பேமெண்ட் இருக்காது. ಒಂದು ತಿಂಗಳ ಸಂಬಳ ಬರುತ್ತೆ, ಇನ್ನೊಂದು ತಿಂಗಳ ಸಂಬಳ ಬರದೇ ಇರಬಹುದು. ஒருவேளை லாஸ் ஆகிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಲಾಸ್ ಆಗಿರಬಹುದು. மனைவி மார்கள் அதை சேவ் பண்ணணும். மனைவி ಹೆಂಡತಿಯವರು ಹೋಗಿ ಅದಕ್ಕೆ ಮಾಡಿರಬಹುದು. அது சேவ் பண்ணி வைக்கணும். என்னென்ன காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு செய்து வைக்கணும். ಅವ್ರ ಹೆಂಡತಿಯವರು ಒಂದು ಹುಷಾರಾಗಿ ಏನೆಲ್ಲ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲ ಎತ್ತಿಕ್ಕಿರಬಹುದು. வரதெல்லாம் தின்னுட்டு 8 மாசம் ஒண்ணுனாக்கா
திட்டுறது நீ என்ன ஆம்பளையாப்பா ಬರೋದನ್ನೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ಬಿಟ್ಟು ಬರೋತಿರ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನ್ ಗಂಡಸಪ್ಪ ನೀನು? அவன் பாட்டு எதிர் வீட்டுக்காரன் கோவம் வருமா வராது? ಅವ್ರು ನೋಡಿ ಎದುರು ಮನೆ ನೋಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕೋಪ ಬರುತ್ತೆ. இவ்வளவு கஷ்டப்பட்டு எதிர் வீட்டுக்காரன் காட்டுறியா? ಅಯ್ಯೋ ದೇವ, ನಾನು ಇಷ್ಟೆಲ್ಲ ಕಷ್ಟಪಟ್ಟರೆ ನೀನ್ ನೋಡಿದ್ರೆ ಎದುರು ಮನೆ. புத்தி உள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்ட முடியும். ಬುದ್ಧಿ ಉಳ್ಳ ಸ್ತ್ರೀಯು ತನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾಳೆ. அதுக்கிட்ட கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருங்கள். ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭರವಸೆ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். ಆತನು ನಿನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದನ್ನು நீ ಕೊಡ್ತಾನೆ. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு. ನೀನು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷದಿಂದ உனக்கு என்ன தேவை கர்த்தர் கொடுப்பார். ನಿನಗೆ ಕರ್ತನಿಗೆ ಗೊತ್ತು ಏನು ಬೇಕು. நிச்சயமா கொடுப்பார் பிரதர். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕೊಡ್ತಾನೆ அவர் ಸಹೋದರ. கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். ಆತನು ಕೊಡೋದಿಲ್ಲ நீ ಎಂಬುದಾಗಿ சந்தோஷமாக இரு. ನೀನು ಸಂತೋಷವಾಗಿ ಇರು. சந்தோஷமா ஆண்டவர் மட்டும் விட்டு போகாத. ನೀನು ದೇವರನ್ನು ಮಾತ್ರ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಡ. அதிகாலையில் தேடு, அதிகாலையில் தேடு ஆண்டவர். ಬೆಳಗಿನ ಜಾವ ಎದ್ದು ನೀನು ಹುಡುಕು ದೇವರನ್ನ. 3 மணி தேடுறவங்க விட்டாங்க, 4 மணி தேடுறவங்க விட்டாங்க, 5 மணி தேடுறவங்க விட்டாங்க எல்லாம் ஆண்டவர். 3 ಗಂಟೆ 4 ಗಂಟೆ ಹುಡುಗ 5 ಗಂಟೆ ಹುಡುಗುವವರೆಲ್ಲ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಬಿಟ್ರು. பாக்கெட்ல காசு வந்துச்சுல, ಜೋಬಲ್ಲಿ ಕಾಸು ಬಂದ್ಬಿಡ್ತಲ್ಲ. இப்படி போனா 100, அப்படி போனா 100. ಈಗ ಹೋದ್ರೆ 100 ರೂಪಾಯಿ, ಆಗ ಹೋದ್ರೆ 100 ರೂಪಾಯಿ. ஆண்டவர் நாளைக்கு பார்க்கலாம் உங்களை. ದೇವರನ್ನು ನಾಳೆ ನೋಡೋಣ ಬಿಡು. பீஸ் மெயின் பீஸ் எடுத்துருவார். ಮೇಲಿರುವಂತದನ್ನೇ ದೇವರು ತೆಗೆದುಬಿಡ್ತಾನೆ. தேவனோட தேடு மனமகிழ்ச்சியா எப்பொழுது ஆண்டவரோடு கூட சந்தோஷமாக இரு. ಯಾವಾಗಲೂ ನೀನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿ ஒரு பிசினஸ் பண்ணனா உன்னுடைய வழி ஆண்டவருக்கு பஸ் சொல்லு. ಒಂದು ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರ ಹತ್ರ ನೀನು ಮೊದಲು ಹೇಳು. பாருங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கை இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭರವಸವಿಟ್ಟು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡು, ದೇಶದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅನುಸರಿಸು. காரியத்தை எல்லா வேலையும் செய்துட்டு வந்து ஆண்டவருக்கு முறையிடாது, செய்யறதுக்கு முன்ன ஆண்டவருக்கு முறையிடு. ಎಲ್ಲ ಮಾಡಿಬಿಟ್ಟು ದೇವರ ಹತ್ರ ಹೇಳ್ಬೇಡ, ಮಾಡೋದಕ್ಕೆ ಮೊದಲು ನೀನು ದೇವರ ராஜனுக்காக அவர் பழைய வண்டி கட்ச போது பாஸ் ರಾಜ್ಯನ ಸೋದರ ಅಷ್ಟೇ ಒಂದು ಹಳೆ ಗಾಡಿ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಸಾಕು. உனக்கு பழைய வண்டி கிடைக்காது, ನಿನ್ಗೆ ಹಳೆ ಗಾಡಿ ಸಿಗದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ. புது வண்டி தான் கிடைக்கும், ಹೊಸ ಗಾಡಿನೇ ಸಿಗುತ್ತೆ. கண்டிப்பா அதே போல கர்த்தர் செய்வார். ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರು ಅದೇ ರೀತಿ ಮಾಡಿದ್ರು. ஒரு ரூபாய் இல்ல, ஞாபகம் வச்சுங்க, ₹1 கிடையாது. ನಾಲ್ಕು ಇಟ್ಕೊಳ್ಳಿ, ₹1 ಸಹ ಇಲ್ಲ ಅವ್ರ ಹತ್ರ. லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்லயே அண்ணன் தம்பி அம்மா வந்து டேய் வானடா அது சைக்கிள் போடுறான். ಕಡೆ ಫೈನಲ್ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ಅವರ ಸಹೋದರ ಮತ್ತು நாளைக்கு வண்டி வரப்போகுது, ನಾಳೆ ಗಾಡಿ ಬರುತ್ತೆ. இன்னைக்கு 2 சாத்தா மாதிரி வந்துட்டு 22 ಸಾತ ರೀತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು வானடா அதெல்லாம் ಬೇಡ ಅದನ್ನ, அந்த பணத்தை சைக்கிள் போடுறான். ಆ ಒಂದು ಹಣವನ್ನು ನೀನು ಸೈಕಲ್ ಹಾಕು. எல்லாம் முடிஞ்சு போச்சு, ಎಲ್ಲ ಮುಗಿದೋಯ್ತು. ஆமென், ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் சொன்னதை நிச்சயமா செய்வார். ಕರ್ತನಿಗೆ ಹೇಳುವಂತದ್ದನ್ನು ಕರ್ತನ ಖಂಡಿತವಾಗಲೂ ஒரு ಮಾಡ್ತಾನೆ. ட்ரிப் அவரு இது பிசினஸ் போயிட்டு வரும்பொழுது ಒಂದು ವೇಳೆ ಅವರು ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಬಿಸ್ನೆಸ್ ಸಮಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಬರುವಾಗ இது ஒண்ணே இல்லைங்க, ಅಯ್ಯೋ ಇವಾಗ ಏನಿಲ್ಲ, எப்படி இருப்பேன். ಹೇಗಿರುತ್ತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப பா ಈಗ ನೋಡಿ, ஸ்டார்டிங்ல ஏனே இல்லையா, இப்ப ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ, ಈಗ இப்ப எப்படி பாருங்க பிசினஸ் கிடைக்குதா? கர்த்தர்கிட்ட எப்படி மனமகிழ்ச்சி கிடைச்சாலும் சோத்திரம், கிடைக்கலான சோத்திரம், சாப்பிட்டாலும் சோத்திரம், சாப்பிடனாலும் சோத்திரம், அவர்கிட்ட மனமகிழ்ச்சாரு. கர்த்தர் உன் வேண்டுதல் வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன் வழிகளை எல்லாம் அதனை படிச்சோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தை வேண்டுதல்களை அறிவு செய்வார். ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭರವಸೆ ಬಿಟ್ಟು ನಿನಗೆ ಬೇಕಾಗಿರುವುದನ್ನೆಲ್ಲವನ್ನು ಕರ್ತನು ಮಾಡ್ತಾನೆ. இப்ப புத்தியா இருக்கணும். ಇವಾಗ ನಾವು ಬುದ್ಧಿಯಾಗಿರಬೇಕು. அங்கே தெரிவிக்கிறேன், அங்கே வந்திருக்கிறேன் இல்லையா? எத்தனை மணிக்கு தெரிவிக்கிற? 5 மணிக்கா? நீ அங்கே 9 5 மணிக்கா? பரவாயில்ல, வேற போயிட்டீங்க. ஆமென், ஹல்லேலூயா. கீழே வரக்கூடாது, மேலே போயினே இருக்கு. அப்படியே ಮೇಲೆನೇ ಹೋಗ್ತಾ ಇರೋದು, ಯಾವುದು ಕೆಳಗಡೆ ಬರಬಾರ್ದು. மேலே போயினது பக்கம் போயிடலாம். அப்படியே ಮೇಲೆ ಹೋಗ್ತಾ ತಾಗಲೇ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೋದು. நீ வேலை இல்லாத கீழே போனாக்க பாதாளம் கூட்டி இஷ்டம் போய் கூட போடு. ನೀನು ಕೆಲಸ ಎಂಬುದಾಗಿ ಕೆಳಗಡೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರೆ ಪಾತಾಳ ಹಾಗೆ ನಿನ್ನ ಹೇಳ್ಕೊಂಡು ஆண்டவர்கிட்ட கிடைச்சாலும் கிடைக்கல நன்றி சொல். ದೇವರ ಹತ್ರ ಸಿಕ್ಕಿದ್ರು ಸರಿ, ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ஒரு ಸರಿ. நாள் இந்த ஆராதனை நேரம் கம்மி பண்ணுறது. ಒಂದು ದಿವಸ ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆರಾಧನೆ ಸಮಯ ಲಾಕ್ಡೌನ್ ಆಗಿತ್ತು. பரவாயில்ல, 11 மணிக்கு போய் ஜோம் பண்ணலாம். ಪರವಾಗಿಲ್ಲ, 11 ಗಂಟೆಗೆ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ 10 ಮಾಡಿ மணிக்குள்ள வந்து எல்லாரும் 10 ಗಂಟೆ ಒಳಗಡೆ ಬಂದು ಎಲ್ಲ ಇರುತ್ತೆ. அதனாலதான் ஆண்டவர் என்ன பார்க்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். ನಿಜವಾದಂತ ಮನುಷ್ಯನು ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದುತ್ತಾನೆ. சரி, அதுல என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிப்பா. உன் வழியை கர்த்தர்கிட்ட சொன்ன எந்த காரியம் செய்தாலும், ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ರು, ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஒரு திருமண காரியத்துக்கு போறீங்க, ಒಂದು ಮದುವೆ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನೀವು ಹೋಗ್ತೀರಾ, சரி ஆண்டவரே நாங்க போறோம், நீங்க வாங்க ஆண்டவரே. ದೇವರೇ ಅಲ್ಲಿ ನಾನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ, ನೀನು ಬಾ ಅಂತ ಕರೀರಿ. ஆண்டவர் கூப்பிடுங்க.
ದೇವರನ್ನು ಕರೀರಿ. பரிசுத்தாவியானவர் உன் பக்கத்திலே நின்று கொண்டு இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲೇ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. நீ கூப்பிட்டா வருவார். ನೀನು ಕರೆದ್ರೆ ಬರ್ತಾನೆ. இப்ப நான் வீட்டுக்கு வந்துட்டு ಈಗ ನಾನು ಮನೆಗೆ ಬಂದುಬಿಟ್ಟು சாப்பாடு போடுவாங்கன்னு காத்தன அவங்க என்ன பண்ணாங்க, பேசி என்ன பண்ணாங்க, லேட்டா பண்ணிடுவாங்க. ಊಟ ಆಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕಾಯ್ಕೊಂಡು ಇರಬೇಕಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಅವ್ರು ಬಹಳ ಲೇಟ್ ಆಗಿ இப்ப ಮಾಡ್ತಾರೆ. நான் கಡೆ எனக்கு பசிக்குதுமா, எதனா பழைய சோறு இருந்தா கூட ஒரு தயிர் பாக்கெட் நீட்டு போட்டு குடும்பம்னு கேட்டானா ನನಗೆ ಹೊಟ್ಟೆ ಶಿವಾಗ್ತಾ ಇದೆ, ಯಾವ್ದು ಹಳೆ ಊಟ ಇದ್ರು ಒಂದು ಮೊಸರು ಬಿಟ್ಕೊಡು ಅಂತ சில ಕೇಳಿದ್ರೆ பாஸ்டர்ங்க கரெக்டா 1 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. ಕೆಲವು ಪಾಸ್ಟ್ಗಳು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ 1 ಗಂಟೆಗೆ ಮನೆ கேட்டுடுவாங்க போன் பண்ணி, ಕೇಳ್ಬಿಡ್ತಾರೆ ಮನೆ ಹತ್ತಿ. மதியம் எத்தனை மணிக்கு நீங்க சாப்பிடுறீங்கம்மா? ಮಧ್ಯಾಹ್ನ ಎಷ್ಟೊತ್ತಿಗೆ ಊಟ ಮಾಡ್ತೀರಾ? 1 மணிக்கு பாஸ்டர். 1 ಗಂಟೆಗೆ. அசல் நானும் வந்தேன். ನಾನು ಬಂದ್ಬಿಡ್ತೀನಿ. என் பிள்ளைக்கு தான் கொஞ்சம் சோறு வச்சுக்கிறேன். ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಊಟ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. இந்த பாஸ்டர் வர கொடுக்கணுமே, ಸಭಾಪಾಲಕರು ಬರ್ತಾರೆ ಕೊಡ್ಬೇಕಲ್ಲ. அப்படி பாஸ்டர் வீட்டுல சேர்க்காது. ಆ ರೀತಿಯಾದಂತ ಸಭಾಪಾಲಕರು ಮನೆಗೆ ಸೇರಿಸ್ಬೇಡಿ. ஏடிஎம் ಹಾಕಿನಾಗ ಸೇರ್ಕಾது. ATM ಅಲ್ಲಿ ಹಣ ಹಾಕಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸೇರಿಸ್ಬೇಡಿ. ಗೂಗಲ್ ಪೇ ಮಾಡಿದ್ರೆ ಸೇರ್ಕಾது. ಗೂಗಲ್ ಪೇ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸೇರಿಸ್ಬೇಡಿ. பேங்க் அக்கௌண்ட் கூட நான் அதுல அனுப்பலன்னு சேர்க்காது. ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ ಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರು ಸೇರಿಸ್ಬೇಡಿ. உன்னுடைய நடத்துல வந்து நீ உழுது விதைக்க, ನಿನ್ನ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದು ನೀನು ಬೆಳೆದ ಫಲ ಕೊಡಿ. அதுதான் ஆசீர்வாதம். ಅದೇ ಆಶೀರ್ವಾದ. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி பேசுங்க, யார் கூட இருக்க பாசுங்க, இன்னைக்கு எங்க வருது பாருங்க உங்களுக்கு. ಈ ರೀತಿ ಮಾತಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಎಲ್ಲಿಂದಪ್ಪ ಬರುತ್ತೆ? ஆமாமா வருதுதான். ಹೌದು ಬರುತ್ತೆ. ஒருத்தர் வந்து சாப்பாட்டுக்கு போனாங்க. ಒಬ್ಬರು ಬಂದು ಊಟಕ್ಕೆ ಹೋದ್ರು. நம்ம இது கன்னடக்காரர் தான் மேரேஜ். ಅಲ್ಲಿ ಕನ್ನಡದವ್ರಿಗೂ ಒಂದು ಮದುವೆ. அவன் சாப்பாடு போட்டுன்னு வரும்போது ಅವರು ಊಟ ಹಾಕೊಂಡೇ ಬರುವಾಗ சாக்கா ಸಾಕ உனக்கு வந்து பேக்கா, ಇನ್ನೊಬ್ರು ಬಂದು ಬೇಕಾ? இவன் சொல்றானா சாக்கடு கொஞ்சம் ஆக்கு, பேக்கடு கொஞ்சம் ஆக்கு. ಇವ್ರು ಹೇಳ್ತಾನೆ ಸಾಕ್ಲಿಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಹಾಕು, ಬೇಗ இவனுக்கு தெரியல, அது என்னன்னு தெரியல. ಇವ್ರಿಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ இவனுக்கு அந்த பாஷை தெரியாதனால ಒಂದು ಭಾಷೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಇದು ಸಮಯದಲ್ಲಿ. சாக்கா ಸಾಕ சாக்கடு கொஞ்சம் போடு, ಸಾಕ್ಲೆ ಸ್ವಲ್ಪ ಹಾಕು, பேக்கா ಬೇಕಾ பேக்கடு கொஞ்சம் போடு. ಸ್ವಲ್ಪ ಹಾಕು. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அதுக்கு 6 உன் நீதி வெளிச்சத்தை போலவும், ನ್ಯಾಯಕ್ಕೆ ಪಟ್ಟ ಮಗಳ ಕೋಳಿ பாருங்க, உன் நீதி வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டம் பகலை போலவும் விளக்க பண்ணுவா. ಆತನು ನಿನ್ನ ನೀತಿಯನ್ನು ಹ್ಮ್. ಉದಯದ ಬೆಳಕಿನಂತೆಯೂ ಹೇ. ನಿನ್ನ ನ್ಯಾಯವನ್ನು ಹ್ಮ್. ಮಧ್ಯಾಹ್ನದ ತೇಜಸ್ಸಿನಂತೆ ಪ್ರಕಾಶಗೊಳಿಸುವನು. உன் நீதி வெளிச்சத்தை போலவும் ನಿನ್ನ ನೀತಿಯನ್ನು ಹೃದಯದ ಬೆಳಕಿನಂತೆ, உன் நியாயத்தை பட்டம் பகலை போல விளங்க பண்ணுவா. ನಿನ್ನ ನ್ಯಾಯವನ್ನು ಮಧ್ಯಾಹ್ನದ ತೇಜಸ್ಸಿನಂತೆ ಪ್ರಕಾಶಗೊಳಿಸುವನು. நீதி செய்யுங்க. ನೀತಿಯನ್ನು ಮಾಡಿ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. கணவனுக்கும் மனைவிக்குள்ள என்ன பண்ண, நீதி இருக்கணும். ಗಂಡ ಮತ್ತು ಹೆಂಡತಿಯರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅವರು ನೀತಿಯನ್ನು ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು. வருமானம் வரும் பொழுது உங்களோட போல யாரு நீ வரலன்னு நான் சோர்த்துனாங்க. ವರಮಾನ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ರೀತಿ ಬೇರೆ ಯಾರಿಲ್ಲ, ಊಟನೇ ಮಾಡಿರಲ್ಲ. வருமானம் இல்ல, ವರಮಾನನೇ ಇಲ್ಲ. நீ வரல வண்டியில வந்து வச்சுக்கினேன், ನೀನು ಬರ್ತೀಯ, ನಿನ್ಗೆ ಯಾವಾಗಲೂ ಬೇಕಾದಾಗ வண்டியில கேண்டில் வச்ச நிக்குமா, ತಲೆ ಇಟ್ಟಲ್ಲಿ ಕೆಳಲಿಕ್ಕಿದ್ರೆ ನಿಲ್ಲುತ್ತಾ வண்டி பாத்திக்க. ಅಂದ್ಕೊಂಡು ಬಿಡುತ್ತೆ. ஆமென். ಅಲ್ಲೆಲ್ಲ பணம் வரும்போது நீ வண்டியில் வேலைக்கு போய் சின்னவா எப்பனவா, ಹಣ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಗಾದ್ರೂ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಪ್ಪ, பணம் இல்ல, இது வருமானம் இல்ல, அன்னைக்கு நம்ம 12 மணிக்கு வரணும்னு வச்சுக்க, ವರಮಾನ ಇಲ್ಲ, ಹಣ ಇಲ್ಲ ಅಂತೇಳಿ ಒಂದು 12 ಗಂಟೆಗೆ ಬರ್ಕೊಂತಿಟ್ಕೊಳ್ಳಿ. எல்லாம் தோங்குது, ಮಕ್ಕಳೆಲ್ಲ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. வண்டியில வேலைக்கு வச்சு வந்து நிக்கிறியா நீ? ಇದರಲ್ಲಿ ತೊಂದರೆ ಇದೆ. ஆமென். அதெல்லாம் பேசாதீங்க. ஒரு நாள் இருக்கு, ஒரு நாள் வருமானம் இல்லாத போகும், அதை பத்தி சோர்ந்து பண்ணி ஜோம் பண்ணு, கர்த்தர் கொடுப்பா. ಒಂದು ದಿವಸ ವರಮಾನ ಇರುತ್ತೆ, ಒಂದು ದಿವಸ ವರಮಾನ ಇರೋದಿಲ್ಲ. ಕರ್ತನ ಕೊಡ್ತಾನೆ. நீ யாரை நம்பி இருக்கிற இந்த உலகத்துல? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀನು ಯಾರನ್ನ ನಂಬಿ ನೀನಿದ್ದೀಯಾ? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஆதாம் ஏவாளுக்கு பார்க்கப்படும் பொழுது, ಆದ ಮತ್ತೆ ಅವಳನ್ನು ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ஏவாளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கப்படும் பொழுது, ಅವಳಿಗೆ ಮಗುವಿನ ಭಾಗ್ಯ ಇರುವಂತದ್ದು. ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம். ಒಂದೊಂದು ದಿವಸ ಒಂದು ಮಾರ್ಪಡುತ್ತೆ. ஆதாம் நல்லா ஊர் சுத்தினுங்கிறான். ಆದನು ಚೆನ್ನಾಗಿ ಊರಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ஆண்டவர் கூடவே இருந்தார். ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದನು. ஒருவேளை உனக்கு யாரும் இல்லை நினைக்கிறியா? ಒಂದು ವೇಳೆ ನಿನಗೆ ಯಾರೆಲ್ಲ ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் உன்னை பார்த்து மட்டும்தான் இருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. உன்னை கடைசி வரலும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಕಡೆಯವರೆಗೂ ಕೈ ಬಿಡದೆ ಇರುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. நீ அவருக்கு சொந்தக்கார பிள்ளையா இருக்கிற நீ. ನೀನು ಅವರಿಗೆ ಸ್ವಂತ ಮಗುವಾಗಿದ್ದೀಯ. நீ அவருக்கு செல்ல பிள்ளையாக இருக்கிற நீ. ನೀನು ಅವರಿಗೆ ಪ್ರೀತಿಯ அவருடைய ಮಗುವಾಗಿದ್ದೀಯ. ரத்தத்தினாலே நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறியே. ಆತನ ರಕ್ಷಣೆಯಿಂದಲೇ ನೀನು இந்த குடும்பத்தை பரலோகத்தில் இருக்கிற தகப்பன்கிட்ட கொடுக்க போகிறாரே, ನಿನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡೋಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ತಂದೆ ಹತ್ರ நீ எப்படி ಕೊಡ್ತಾನೆ. இருக்கணும்? ನೀನು ಹೇಗಿರಬೇಕು? அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. எது இருந்தாலும்
சோத்திரம் படுங்க. ಏನೇ ಇರ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. வியாதி வந்து சோத்திரம் படு. ರೋಗ ಬಂತ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. சாப்பாடு இல்லையா சோத்திரம் படு. ಊಟ ಇಲ್ವ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. வேலை இல்லையா சோத்திரம் படு. ಕೆಲಸ ಇಲ್ವ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. கர்த்தர் உன்னை வீட்டை பூரை பிட்டு வந்து கொடுப்பாரு வேலையை. ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದು ಕೆಲಸ ಕೊಡ್ತಾನೆ. என்ன ஆண்டவர் இவரு? ಏನ್ ದೇವರು இவ்வளவு ஜெபிக்கணும், ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு. ಇಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, ಪ್ರಾರ್ಥನೆನೇ ಕೇಳ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ. அந்த செவிடி கடவுள் இல்ல, அது காது கேட்காத கடவுள். நம்ம செவிடின்னு கூட ஒரு கடவுள் இருக்குது. ಕಿವಿ ಕೇಳದೆ ಇರುವಂತ ದೇವರು ಇದ್ದಾರೆ. அப்ப அதுகிட்ட போய் என்னத்தை நம்ம ஜெபிக்க முடியும்? ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಾವು ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೋದು? அதுக்கு என்னதான் கத்துனா கூட ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಏನೇ ಕಿರ್ಚಿ வீட்டுக்கு சொல்லி நல்ல சவுண்ட் ஸ்பீக்கர் காது வச்சா ಸೋದರ ಹತ್ರ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಸೌಂಡ್ ಇಟ್ಬಿಡೋ ನಾವು ಕಿವಿ ಹತ್ರ. அப்ப கூட நான் சொன்னது ಅವಾಗ ನಾವು ಏನ್ ಹೇಳಲ್ವಲ್ಲ, ಏನೂ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ஆமென், ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ உன்னுடைய நீதி வெளிச்சத்தை படும், உன் நியாயத்தை பட்டம் போல விளங்க பண்ணுவா. ಆತನು ನಿನ್ನ ನೀತಿಯನ್ನು ಉದಯದ ಬೆಳಕಿನಂತೆಯೂ ನಿನ್ನ ನ್ಯಾಯವನ್ನು ಮಧ್ಯಾಹ್ನದ ತೇಜಸ್ಸಿನಂತೆಯೂ ಮಾಡುತ್ತಾನೆ. 25 37 ನಾನು ಬಾಲಕನಾಗಿದ್ದೆನು, ನಾನು ಬಾಳಕನಾಗಿದ್ದೇನೆ, ಈಗ ವೃದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ. ಹ್ಮ್. ಈವರೆಗೂ ನೀತಿವಂತನು ನೋಡಿದ ನೀತಿವಂತರು ದಿಕ್ಕಿಲ್ಲದೆ ಬಿದ್ದಿರುವುದನ್ನಾಗಲಿ ಹ್ಮ್ ಅವನ ಸಂತತಿಯವರು ಭಿಕ್ಷೆ ಬೇಡಿ ತಿನ್ನುವುದನ್ನಾಗಲಿ ನೋಡಲಿಲ್ಲ. பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நான் இளைஞனாய் இருந்தேன், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர்வயது உள்ளவனாய் முதிர் வயது உள்ளவன் நானே, ஆனாலும் நீதிமான் கைவிட்டதையும் பாருங்க நீதிமான் கைவிட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கும் ஆ, இரண்டு தெரிகிறதை நான் காணவில்லை. உன் பிள்ளைங்க சாப்பாடு நல்லா கிடைக்கும். ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಊಟ ಸಿಗುತ್ತೆ. என்னப்பா சாப்பாடு எல்லாம் கிடைக்குதா? கறி எல்லாம் கிடைக்குதா? என்னடா இந்த பாருங்க, பிள்ளைங்க வந்து பாருங்க உங்களது இப்படின்னு இப்படி வந்து கொஞ்சம் அப்படியே இருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அதனால நீதிமான் ನೀತಿವಂತನು. அப்ப நம்ம 6வது வசனம் நீதி வெளிச்சத்தை போல இருக்கும், 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವಂತ ನೀತಿ ಉದಯದ ಬೆಳಕಿನಂತೆ ಇರುತ್ತದೆ. உன் நியாயத்தை பட்டம் பகலை போல விளங்க பண்ணுவார், ನಿನ್ನ ನ್ಯಾಯವು ಮಧ್ಯಾಹ್ನದ ತೇಜಸ್ಸಿನಂತೆ ಇರುತ್ತದೆ. நீ கைவிடப்படுவதில்லை. ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. உன்னை கைவிட மாட்டார் ஆண்டவர். ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ದೇವರು. உனக்கு அப்பத்தை கொடுப்பார், ನಿನಗೆ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಕೊಡ್ತಾನೆ, தண்ணியும் கொடுப்பார், ನೀರನ್ನು ಕೊಡ್ತಾನೆ, உன்னை ஆசீர்வதிப்பார். ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. நீ சாப்பாடு வேணும்னு சொல்லாது. ನೀನು ಊಟ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೇಡ. சிலது பாக்குறேன் நானு, ಕೆಲವರು ನಾನು ನೋಡ್ತೇನೆ, சாப்பாடு போட்டிருப்பாங்க, ಊಟ ಹಾಕಿರ್ತಾರೆ, சண்டல் மட்டும் கொஞ்சம் திண்டு இதுமே நாய் போடுறது. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಸ್ವಲ್ಪ ತಿಂದ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ನಾಯಿಗೆ ಹಾಕ್ತಾರೆ. நாய்க்கு சோறு கிடைக்கும், சோறு கிடைக்காது கூட. நான் ನಾಯಿಗೆ ಊಟ ಸಿಗುತ್ತೆ, ಆಮೇಲೆ ನಿಮಗೆ ಸಿಗ್ತೀರಾಗುತ್ತೆ. இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சாப்பாடு செய்து கொடுக்கும் போது எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. ಇಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಪಟ್ಟು ತಂದೆ ತಾಯಿಗಳು ಊಟ ಕೊಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ எனக்கு ಊಟ ஒரு ಮಾಡಿ. பாஸ்டர் 20 பாஸ்டர் போய் எனக்கு ஒரு பாஸ்டர் வராது, ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಮಪಾಲಕರು ಬರ್ತಾರೆ, என் பக்கத்துல தான் உட்காருவாரு, ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಕುಳಿತುಕೊಳ್ತಾರೆ. பீஸ் பட்டோட பீஸ் எல்லாம் எடுத்துக்குவாரு. ಪೀಸ್ ಹಾಕುವ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. ஒரே ஒரு சோறு இருக்கிறது அவர் தட்டு. ಒಂದೇ ಒಂದು ಅಗಲು ಊಟ ಇರೋದಿಲ್ಲ ತಟ್ಟೆ. அந்த சிக்கன் எலும்புல கொஞ்சம் கூட பீஸ் இருக்காது, எல்லாம் சப்பிட்டு இருப்பாரு. ಆ ಚಿಕನ್ ಇದ್ರಲ್ಲಿ ಎಲ್ಲ ತಿಂದುಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ, ಏನಿಟ್ಟಿರಲ್ಲ. ஏன் கேட்க ಯಾಕೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರೆ, அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வச்சு அதை நம்ம வேஸ்ட் பண்ணலாமா மாஸ்டர்? ನಿನ್ನ ರೊಟ್ಟಿಯನ್ನು ನೀರನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದರೆ ಇದು ಊಟ ನನಗೆ அதுக்கு எவ்வளவு போட மாட்டார். ಅದಕ್ಕೆ ದೇವರು ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿ அவருக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு சில பேர் போடுங்க, ಸ್ವಲ್ಪ ಜನರು ಹಾಕಿ ಯಾಕೆ ಯಾಕೆ ரெண்டு ಎಂಬುದಾಗಿ பீஸ் போடுங்க. கடையில் போனாங்க என்ன பீஸ் அவர்கள் 3 பீஸ் போடியா? ಮೊದಲೇ ನೋಡುವಾಗ ಏನು 2 ಪೀಸ್ ಹಾಕಿ ಇನ್ನೊಂದು 3 ಪೀಸ್ ಹಾಕು. ஆமென், ಆಮೇಲೆ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ அந்த வேஸ்ட் பண்ணல, சில பேர் வேஸ்ட் பண்றீங்க நிறைய பேர். ಕೆಲವರೆಲ್ಲ ಊಟನ ವ್ಯರ್ಥ ಮಾಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேஸ்ட் பண்ணாதீங்க. ವ್ಯರ್ಥ ಮಾಡಬೇಡಿ. சாப்பாடு மீதி வச்சுனாக்கா தண்ணி ஊற்றி நல்லா தயிர் வாங்கி போட்டு நல்லா சாப்பிட்டு குடிச்சுட்டு போயிடுங்க, சூப்பரா. ಊಟದ ಸಮಯದಲ್ಲಿ ಅದ್ರಲ್ಲಿ ನೀರಾಗಿಟ್ಟು ಮಜ್ಜಿಗೆ ಹಾಕಿ ಚೆನ್ನಾಗಿ ಕುಡಿದ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿ. நான் வேஸ்ட் பண்றதில்லப்பா. ನಾನು ವ್ಯರ್ಥ ಮಾಡೋದಿಲ್ಲ. எனக்கு எத்தனை வேலை அதிகம் எடுத்துக்கிறேன். தோசையா இருக்கட்டும், ரொட்டியா இருக்கட்டும், இட்லியா இருக்கட்டும். ದೋಸೆ ಇರ್ಬೋದು, ರೊಟ್ಟಿ ಇರ್ಬೋದು, ಇಡ್ಲಿ ಇರ್ಬೋದು, ನನಗೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಅಂತ. ஏன்னா இதுக்காக தான் ஆண்டவர் நம்மை கஷ்டப்பட்டு எவ்வளவு சம்பாதித்து இந்த ஆண்டோடைய பிள்ளைங்க காணிக்கைகளை கொடுக்கிறாங்க. ದೇವರ ಮಕ್ಕಳು ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, ಎಷ್ಟೋ ಕಷ್ಟಪಟ್ಟು ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்களும் வேலை செய்யறாங்க. ಅವರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. சும்மா ஒண்ணு அவங்களுக்கு வந்து போய் உட்காந்து பணம் வந்துடல. ಸುಮ್ಮನೆ ಹೋಗಿ ಕುತ್ಕೊಂಡಿದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ದುಡ್ಡು ಬರೋದಿಲ್ಲ. ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு மனப்பூர்வமா கொடுக்குறாங்க. ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ. லாக்டவுன்ல பார்க்கும்போது ಲಾಕ್ಡೌನ್ ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ டைட்ஸ் கொடுக்குறாங்க, ದಶಮ ಭಾಗನೂ ಕೊಡ್ತಾರೆ. அது உள்ள வந்துட்டு அந்த காணிக்கை அது உள்ள வந்துடும். ಕಾಣಿಕೆ ಸಹ ಅದು ಒಳಗಡೆನೆ நான் ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. அப்பதான் நினைக்கிறேன், இவங்க ஆண்டவர் மறக்காத கொண்டு வந்து கொடுத்துறாங்க அந்த காணிக்கை கூட. ಇವರು ದೇವರನ್ನು ಮರೆತ ಮರ್ಯಾದೆ ಬಂದು ಕಾಣಿಕೆನೆಲ್ಲ ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ. இந்த
இந்த பேக் 2 மாசம் ஆச்சு உள்ள இருந்துச்சு, இப்பதான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். ಈ ಬ್ಯಾಗ್ ಕಾಣಿಕೆ ಬಗ್ಗೆ 2 ತಿಂಗಳಾಯ್ತು, ಒಳಗಡೆ ಇವತ್ತೇ ತೆಗೆದು ಹೊರಗಡೆ ಇಟ್ಟಿರೋದು. சில பேர் சொல்ல காணிக்கை கொடுங்க பாஸ்டர், ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಕಾಣಿಕೆ ಬೇರೆ நீ காணிக்கை எடுக்கிறது இல்லை நான். ಕಾಣಿಕೆನೇ ತೆಗೆದು. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிகிறது இல்லை. ನೀತಿವಂತನು அப்பத்துக்கு ಉದಯದ சாப்பாட்டுக்கு ஒரு நாளும் குறையில்லாத கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ಊಟಕ್ಕೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ತೊಂದರೆ ಇಲ್ಲದೆ ಕರ್ತನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. புலம்பல் பிரலாபங்கள் chapter 1 and 11. புலம்பல் chapter 1:11. எங்களுக்கு தெரியுமா? எரேமியா பக்கத்துல, ஜெரமியா பக்கத்துல கேள்வி கேக்குறாங்க பாய். chapter 1:11. ಆಕೆಯ ಜನರೆಲ್ಲ ನರಳುತ್ತಾರೆ, ಅವರು ಅನ್ನವನ್ನು ಹುಡುಕಿಕೊಳ್ಳುವ ಗತಿ ಬಂತು. ಬಡಿ ಪ್ರಾಣಧಾರವಾದ ಆಹಾರಕ್ಕಾಗಿ ತಮ್ಮ ಅಮೂಲ್ಯ ವಸ್ತುಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಯೆಹೋವನೇ, ನೋಡು, ಕಟಾಕ್ಷಿಸು, ನಾನು ತುಚ್ಛಳಾದೆನಲ್ಲ ಎಂದು ಪ್ರಲಾಪಿಸುತ್ತಾರೆ. அவருடைய ஜனங்கள் எல்லோரும் ನೋಡಿ அப்பத்தை தேடி தவிக்கிறார்கள். தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுடைய இன்பமானவைகளை ஆகாரத்துக்கென்று கொடுத்து விட்டார்கள். கர்த்தாவே, என்னை நோக்கி பாரும், என்னை நோக்கி பாரும், ನನ್ನನ್ನು ನೋಡು ದೇವರೇ. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா அவருடைய ஜனங்கள் எல்லோரும் அப்பத்தை தேடி தவிக்கிறார்கள். சில பேர் சாப்பாடு இல்லாத தவிக்கிறாங்க. ಎಷ್ಟೋ ಜನರು ಆಹಾರವಿಲ್ಲದೆ ಅವರು ಪರಿತಪಿಸ್ತಾ தண்ணி ಇದ್ದಾರೆ, இல்லாத தவிக்கிறாங்க. ನೀರಿಲ್ಲದೆ ಪರಿತಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. உனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? ನಿನಗೆಲ್ಲ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನಲ್ವಾ? ஏர் கண்டிஷன் மாதிரி உனக்கு வீட்டை கொடுத்திருக்கிறாரு. ಎಸಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಮನೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನಲ್ವಾ? இது ஏர் கண்டிஷன் இருக்குதானே வீட்டுல? ಮನೆಯಲ್ಲಿ ಎಸಿ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? இருக்குதா இல்லையா? ஏர் கண்டிஷன் குளிர் வருதா இல்லையா வீட்டுல? எனக்கு மழை வராதுனால என்ன பண்றீங்க? இன்னும் கொஞ்சம் முடங்கட்டும், ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಬರಲಿ, இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு தூங்கட்டும் என்பாயோ, ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಕೈ ಮಡಚಿಕೊಂಡು ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತೀಯೋ, உன் தரித்திரம் பிச்சைக்கார மாதிரி வரும். ನಿನ್ನ ದರಿದ್ರವು ಭಿಕ್ಷಕನಾಗಿ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. குளிர் வரட்டும், வெயில் வரட்டும். வெயில் வந்தா மிஸ் ஐயோ காத்து கூட வரலையே, நான் என்ன பண்றது? ಬಿಸಿಲು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅಯ್ಯೋ ಗಾಳಿನೇ ಇಲ್ವಲ್ಲ, ನಾನು ಏನ್ ಮಾಡೋದು? நீ வெயில் வந்தாலும் குளிர் வந்தாலும் உன்னுடைய தூக்கம் இன்பமாக இருக்கும். ಬಿಸಿಲು ಇರಲಿ ಅಥವಾ ಚಳಿ ಇರಲಿ, ನಿನ್ನ ನಿದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಇರಲಿ. உன்னை பார்க்கிறவர் யார்? கர்த்தர் உன்னை பார்க்கிறாரே. ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ನೋಡ್ತಾ நீங்கள் ಇದ್ದಾನೆ. எப்படி அழகா அவர்களுடைய ஜனங்கள் அப்பத்தை தேடி தவிக்கிற. சில பேர் சாப்பாடு இல்லாத சாவறாங்க. ಅವರ ಜನರೆಲ್ಲ ಅನ್ನಕ್ಕಾಗಿ ಪರಿತಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்களுக்கு குறையில்லாத ஆண்டவர் வச்சாரு, ನಿನಗೆ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾನಲ್ವಾ? நீ எவ்வளவு சந்தோஷப்படுறது? ನೀನು ಎಷ್ಟು ಸಂತೋಷ எனக்கு ಪಡ್ತೀಯ? இந்த ஞாபகம் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஞாபகம். ನನಗೆ ಜ್ಞಾಪಕ ಬರುವಂತದ್ದು ಸೌತ್ ಆಫ್ರಿಕಾನೇ. இந்த மண்ணை கரைச்சி தோசை மாதிரி சுட்டு தின்னு நான் கட்சி ಈ ಮಣ್ಣನ್ನು ಅವರು ದೋಸೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಸುತ್ತ ಕಚ್ಕೊಂಡು ತಿಂದರು. எலிக்குட்டி மாதிரி இருக்குதுங்க. அது மூஞ்சியும் தடையும் பாவம் அவ்வளவு கஷ்டப்படுது. ಅವರು ಅಷ್ಟು ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ. உங்களுக்கு சோறு சாப்பிட்டு ஆண்டவரை தேடாதிருந்தீங்கன்னா, ನೀವು ಊಟ ಮಾಡಿಬಿಟ್ಟು ದೇವರನ್ನು ಹುಡುಕಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, நாளைக்கு நம்ம தேசத்துல கூட பஞ்சங்கள் வரும். ನಾಳೆ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಪಂಜಯ ಬರಬಹುದು. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ದೇವರು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ரெடியா இருக்கணும். ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. ரட்சிக்கப்பட்ட பரலோக, ரட்சிக்கப்பட்ட பாதாள ரெண்டுல நீ டிசைட் பண்ணு. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ರೆ ಪರಲೋಕ, ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪಾತಾಳ, ಎರಡರಲ್ಲಿ ನೀವೇ ಡಿಸೈಡ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. 5 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு கம்பெனி எடுக்கணும்னா நீ போக முடியாது. 5 ವರ್ಷವಾಯಿತು ರಕ್ಷಣೆ ಬಂದು ಕರ್ತನ ಭೋಜನ ತೆಗೆದುಕೊಂಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. மாதம் நம்முடைய புதிய 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 காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வார். ಪ್ರತಿ ತಿಂಗಳು ಕರ್ತನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. நீ அவருடைய நம்பிரு, ನೀನು ಅವರನ್ನು ನಂಬಿಕೊ, அவர் முன்னேற்ற உதவி செய்வார். ಆತನು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. ஜெரமியா 38:9 படிங்க. ஜெரமியா 38:9. அரசನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ என் உடையனே அரசனே ಇವರು ಪ್ರವಾದಿಯಾದ எரேமிಯನಿಗೆ ಮಾಡಿದ್ದೆಲ್ಲ ದುಷ್ಟ ಕಾರ್ಯವೇ ಸರಿ. ಅವನನ್ನು ಬಾವಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಅವನು ಆಹಾರವಿಲ್ಲದೆ ಬಿದ್ದಲ್ಲೇ ಸಾಯುವುದು ಖಂಡಿತ. ಆಮೆನ್. ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇನ್ನೂ ರೊಟ್ಟಿ ಇಲ್ಲವಲ್ಲ
ಎಂದು பாத்தீங்களா அறிக்கை ಮಾಡಿದನು. எல்லா ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசனங்கள் ராஜாவாகிய என் ஆண்டவனே இந்த புருஷன் இந்த புருஷன் ரோமிய தீர்க்கதரிசியை எரோமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாய் தகாத செயலாக இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே ஆ. பட்டினியினால் ஆ. சாவானே ஆ. இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். ஆமென். இப்ப யோசப்பு குழியில போட்டாங்கன்னா போடலையா? யோசேಫನನ್ನು ಕುಳಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರೆ ಇಲ್ವಾ? எவ்வளவு காசு எடுத்தாங்க? ಎಷ್ಟು ಹಣಕ್ಕೆ ಅವರನ್ನು ಮಾರಿದ್ರು? 20 30 இயேசு கிறிஸ்து எத்தனை காசு எடுத்தாங்க? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಎಷ್ಟಕ್ಕೆ ಮಾರಿದ್ರು? அப்பெல்லாம் வந்துட்டு ஒரு ஒட்டகம் வந்து ஒரு BMW காருக்கு சமம். ಒಂದು ಒಂಟೆ ಬಂದು ಈಗಿನ ದೇಶದಲ್ಲಿ ஆடி ஓடி எல்லாம் இல்ல. ஆடி எல்லாம் இப்ப ஆடி மாசம் ஆடினே வருது. நேற்று ஒருத்தர் போன் பண்ணாங்க, ஃபர்ஸ்டே இது ஆடி மாசம், ஆடிக்கினே வாங்கிட்டேன். ஏன்னா ஆடி மாசத்துல ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் வீக் இது ஃப்ரைடேல வந்து ஒரு என்கேஜ்மெண்ட், என்னுடைய தங்கச்சி மகளுக்கு தான் என்கேஜ்மெண்ட். ಇದು ಆಷಾಢ ಮಾಸ, ಅದರಲ್ಲೇ ಒಂದು ಮದುವೆ ಒಂದು ಎಂಗೇಜ್ಮೆಂಟ್ ಕಾರ್ಯ ಇದೆ. நெக்ஸ்ட் வீக் நான் இந்த ஃப்ரைடேல இருக்க மாட்டேன், நீங்க வந்து ஜெபிக்கணும். ಬರುವ ಶುಕ್ರವಾರ ನಾನು ಇರೋದಿಲ್ಲ, ನೀವು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋಗ್ಬೋದು. எவ்ரி ஃப்ரைடே இங்க நான் இருந்துதான் இருக்கேன், நீங்க வரல, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ಪ್ರತಿ ಶುಕ್ರವಾರವೂ ನಾನು ಇದ್ದೇನೆ, ನೀವು ನಾನು ಏನು ಮಾಡೋದಕ್ಕಾಗಲ್ಲ. சில பேர் ஆடி மாசம் எப்படி நீங்க என்கேஜ்மெண்ட் எல்லாம் வைக்கணும்? ಆಷಾಢ ತಿಂಗಳು ಇದು ಹೇಗೆ ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಎಂಗೇಜ್ಮೆಂಟ್ ಇಟ್ಬೋದು? பிராமின்ஸ் பண்றாங்க, ಬ್ರಾಹ್ಮಣರು ಮಾಡ್ತಾರಲ್ವಾ? இப்ப நீங்க இதுக்கு ஷாப்பிங் போய் பாருங்க, ಇವತ್ತು ಅಂಗಡಿಗಳಿಗೆ ಹೋಗಿ ನೋಡಿ, ನೀವು ஒன்னு எடுத்தா ஒன் ஃப்ரீ. ಒಂದು ತಗೊಂಡ್ರೆ ಇನ್ನೊಂದು ಫ್ರೀ. எப்படி இருக்கும்? ಹೇಗಿರುತ್ತೆ? பழைய துணியெல்லாம் எடுத்து வச்சிருவோம். ಹಳೆ ಬಟ್ಟೆನೆಲ್ಲ ತೆಗೆದಿಟ್ಟಿರ್ತಾರೆ. லேடிஸ் இருக்கிறாங்க, ಏನು ಸಿಗ್ತಾರಲ್ವಾ? யாரை நம்பி உங்களுக்கு எட்டு போய் ஒரு மாநில விட்டுறாங்க, காசு கொடுத்து விட்டுருங்க, அவங்கள போய் எடுத்து வந்துட்டோம். நீங்க போனீங்க உங்க தலை மட்டும் தான். ನೀವೇನಾದ್ರೂ ಅವ್ರ ಜೊತೆಲಿ ಹೋದ್ರೆ ಅಷ್ಟೇ, ನಿಮ್ ತಲೆಗೆ ஒன்னு எடுத்தா ஒன் ஃப்ரீ, எல்லாம் எடு. ಒಂದು ತಗೊಂಡ್ರೆ ಒಂದು ಫ್ರೀ ಸಿಗುತ್ತೆ. ಎಲ್ಲ ತಗೋ. ஒரு பிளேட் வாங்கணும், இன்னொரு பிளேட் சிக்கன் ஃப்ரீ. ಒಂದು ಪ್ಲೇಟ್ ಚಿಕನ್ ತಗೊಂಡ್ರೆ ಇನ್ನೊಂದು ಪ್ಲೇಟ್ ಫ್ರೀ. ஏன் இந்த மாசம் மாத்திரம் அப்படி பண்றான்? ಯಾಕೆ ಈ ತಿಂಗಳು ಮಾತ್ರ ಹಾಗೆ ಮಾಡ್ತಾರೆ? முன்ன வந்து கல்யாணம் பண்ணுவானு சொல்றேன், ನಿನ್ನನ್ನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಡ ಅಂತ, வீடு கட்டாதுன்னு ಮನೆ ಕಟ್ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நான் கட்டேன், ನಾನ್ ಕಟ್ತೇನೆ. மண்ணு ஓட்டு ಮಣ್ಣ ಹೊಡಿಸು, கல்யாணம் பண்ணு, ಮದುವೆ ಮಾಡಿ. பாதி ரேட், ಎಲ್ಲ நெகல கூட பாதி ரேட் தான், ಎಲ್ಲ ಅರ್ಧ ಒಂದು ಎಲ್ಲ வெஜிடபிள் பாதி ரேட் தான். ತರಕಾರಿ ಎಲ್ಲ ಅರ್ಧ ಬೆಲೆ. துணி ஒன்னு எடுத்தா ஒன்னு ஃப்ரீ, ಬಟ್ಟೆ ಒಂದು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಇನ್ನೊಂದು ಫ್ರೀ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯಾ. எப்படி இருக்கும் பாருங்க அவன். ಹೇಗಿದೆ ನೋಡಿ. அவன் சொல்றான், நம்ம போய் கேட்ட சார் இது போல ஆடி மாசத்துல கல்யாணமோ பண்ணாத, சித்திரை மாசத்துல புள்ள பிறக்கும், அவன் திருட்டு பையன் ஆகிடுவான். ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಮದುವೆ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ, ಮಾಡಬೇಡಿ, ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಆಷಾಢ ಮಾಸ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. இவன் பிள்ளைங்க ಇವ್ರ ಮಕ್ಕಳು ஐஎஸ் ஆபீசர், ಐಎಸ್ ದೊಡ್ಡ ಆಫೀಸರ್. நீங்க எங்கன செக் பண்ணி பாருங்க. ನೀವೆಲ್ಲಾದ್ರೂ ನೋಡಿ. நான் அதெல்லாம் சொன்னேன், ஆடி மாசம் தான் என்கேஜ்மெண்ட், ಆಷಾಢ ಮಾಸ ಇದ್ರೆ ಅಲ್ಲೇನು அமாவாசை தான் கல்யாணம். ಅಮಾವಾಸ್ಯೆ ದಿವಸದಲ್ಲೇ ಮದುವೆನೆ. ஆமென். ಆಮೇಲೆ சாத்தானுக்கு நம்ம சவால் விடணும். ಸೈತಾನಿಗೆ ನಾವು ಸವಾಲ್ ಬಿಡ್ತೇವೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯಾ. தேவன் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, நீ அதை செய். ದೇವರು ನಮಗೆ ಏನು ಕಲಿಸಿಕೊಡ್ತಾರೋ ಅದನ್ನು ಮಾಡು. ஞாயிற்றுக்கிழமை ಮಾಡಿ எந்த காரியத்தை செய்யல. ಭಾನುವಾರ ದಿವಸದಲ್ಲಿ ಯಾವ ಕಾರ್ಯನೂ ಮಾಡಬೇಡ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯಾ. ஆலயத்துக்கு வா, ಸಭೆಗೆ ಬನ್ನಿ, வீட்டுக்கு போ, ಮನೆಗೆ ಹೋಗಿ செய்து சாப்பிடு, ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ತಿನ್ನಿ. அப்படி இல்லை 2 பாக்கெட் பிரியாணி வாங்கி நீயும் கூடயே சாப்பிட்டுட்டு சந்தோஷம் வந்து நைட்டுக்கு ஹோட்டல் வாங்கினான்னு சொல்லாது. ಹಂಗಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಬಿರಿಯಾನಿ ತಗೊಂಡು ತಿಂದ್ಬಿಟ್ಟು ಹೋಟೆಲ್ ತಗೊಂಡು இல்லப்பா, ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಇಲ್ವಾ, உடம்பெல்லாம் நோதிரி போயிட்டு ஒரு 2 பாக்கெட் வாங்கிடும். ಮೈಕೈ ಎಲ್ಲ ನೋಡ್ತಾ ಹೋಗಿ ಹೋಟೆಲ್ ಊಟ ತಗೊಂಡ್ ಬಂದ್ಬೇಡಿ. டெய்லி கேட்கறேன் நம்ம, ಪ್ರತಿದಿನ ಕೇಳ್ತೀನಿ ஒரு ನಾನು. நாள் வாங்கி கொடுக்க மூஞ்சி அப்படி பண்ண போறேன். ಒಂದು ದಿವಸ ಕೇಳಿದ್ರೆ ಮುಖ ಆ ರೀತಿ ಮಾಡ್ಕೊಂಡು. நல்லதையா ಅಲ್ಲೆಲ್ಲೂಯಾ. ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையும் செய்யாதீங்க. ಭಾನುವಾರ ಯಾವುದೇ ಕೆಲಸ ನೀವು ಮಾಡಬೇಡಿ. இது தேவனுக்குரிய நாள். ಇದು ದೇವರಿಗಿರುವಂತ ಒಂದು ದಿವಸ. இந்த நாளை திருட, ಈ ದಿವಸವನ್ನು ಕಳ್ತನ ಮಾಡಬೇಡಿ. மற்ற நாள் நீ திருடி என்ன பண்றீங்க, எதனா பண்ணி. ಬೇರೆ ದಿವಸದಲ್ಲಿ ಕಳ್ತನ ಮಾಡಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡಬೇಡಿ. இந்த ஆடி மாசம் ஆசாட மாசம்னு நினைக்காது, இதுதான் நல்ல மாசம். ಒಂದು ಆಷಾಢ ತಿಂಗಳೆಂಬುದಾಗಿ ನಿನ್ನೆಸ್ಕೊಂಡಿದ್ದು ಒಂದೇ ಒಳ್ಳೆ ஆடி ತಿಂಗಳು. மாசம் சபையை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றது? ಆಷಾಢ ಒಂದು ತಿಂಗಳು ಸಭೆ ನಡೆಸಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡೋದು? அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯಾ. நம்ம ஆடி மாசம் தான் ஆடிக்கினே இருக்கிறோம், முன்னாடி ஜோரா. ಆಷಾಢ ಮಾಸದಲ್ಲಿ ಆಡ್ಕೊಂಡೇ ಇರ್ತೀವಿ ನಾವು. நீங்க மியூசிக்கெல்லாம் சூப்பரா வந்துச்சு பாத்தியா? ಮ್ಯೂಸಿಕ್ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಬಂತು ನೋಡಿದ್ರ? நம்ம மாஸ்டர் வந்துருக்காரு, குண்டு மாஸ்டர் வந்துருக்காரு, எது உச்சிக்கு திரும்பி இருக்கிறாரு. அதனால மியூசிக் எல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்குது. ಇವತ್ತು ಮ್ಯೂಸಿಕ್ ಎಲ್ಲ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಬಂತು. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯಾ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯಾ. அங்க எது படிச்சோம் நம்ம? 38:9 தானே படிச்சோம்.
ராஜாவாகிய ஆண்டவனே, ಅರಸನಾದ ನನ್ನ ದೇವರೇ, இந்த புருஷர் ஜெரமியா தீர்க்கதரிசி துறவிலை போட்டு ಇವರು ಪ್ರವಾದಿಯಾದ ಎಲಿಸಮನಿಗೆ ಮಾಡಿದ್ದನ್ನೆಲ್ಲ செய்தியாக இருக்கிறது. ದುಷ್ಕಾರ್ಯವೇ ಸರಿ. அவன் இருக்கிற இடத்தில் பட்டினியாய் சாவான். இனி நகரத்திலே அப்பம் இல்லை. ಅವರನ್ನು ಪಾಪಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದರೆ ಅವನು ಆಹಾರವಿಲ್ಲದೆ ಸಾಯುವುದು. கொரோனால எவ்வளவு பேருக்கு சாப்பாடு இல்லை தெரியுமா? ಈ ಕೊರೋನಾದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಆಹಾರ ಇಲ್ಲ ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? நிறைய இருக்குது, டைம் இருக்கிறதுல கதையிலே ஓட்டேன் நினைக்கிறேன். இன்னைக்கு இன்னும் ಜಾಸ್ತಿ ಇದೆ, ಅದೆಲ್ಲದ ಸಮಯವಿಲ್ಲ. ஆமென், ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க. ಆಹಾರವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಬೇಡಿ. உங்களால் முடிஞ்சதுக்கு உதவி செய்யுங்க. ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ನೀವು ಸಹಾಯ ಮಾಡಿ. அதுக்கு எந்த வீட்டுக்கு சாப்பாடு எதுக்கு கொடுத்துறாதீங்க. ಹಂಗಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು 26 ಊಟ ಎಲ್ಲದನ್ನು ಕೊಡಬೇಡಿ. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ஜகத்துல உலக நாடுகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். ಲೋಕದ ಎಲ್ಲ ದೇಶಗಳಿಗೋಸ್ಕರ WHO ಎಂಬುದಾಗಿ அந்த வேர்ல்ட் ஆர்கனைசேஷன்காரங்க ವರ್ಲ್ಡ್ ಹೆಲ್ತ್ ಆರ್ಗನೈಸೇಷನ್ ಇರುವಾಗ அவங்க சில காரியங்கள் சொல்றாங்க. ಅವರು ಬಂದು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು இந்த ಹೇಳ್ತಾರೆ. நாட்டுல சாப்பாடு இல்லை, இந்த நாட்டுல கொரோனா தாசி, இந்த நாட்டுல அபாயம் இருக்குது அப்படி சொல்லப்படும். அந்த நாட்டுகளுக்காக நீங்க ஜெபிங்க. ಈ ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ಕೊರೋನಾ ಇದೆ, ಇನ್ನೊಂದು ದೇಶದಲ್ಲಿ ಆಹಾರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆ ದೇಶಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஆமென், ஹல்லேலூயா. ಆಮೇಲೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய ஆசீர்வாதம். ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளுக்காக சோதரர் ராஜா ஆண்டவரே, சில வார்த்தைகளை குறித்து பேசினோம். லாக்டவுன் முடிந்து இந்த நாளில ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே, இந்த லாக்டவுன் முடிந்து இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கரம் இறங்கட்டு சுவாமி. உடைய ಮಾತುಗಳು ನಾವು ಮಾತಾಡಿದಪ್ಪ ತಂದೆಯ ದೇವರೇ, ಅಬ್ರಹಾಮ ಮಾತಾಡಿದ್ವಿ, ಈಸಾಕು ಮಾತಾಡಿದ್ವಿ, ಚಾರಳಗಳಿಗೆ ಮಾತಾಡಿದ್ವಿ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೀರ್ತನದಲ್ಲಿ ದಾವೀದನು, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಜರ್ಮಿಯನು ತಂದೆಯ ದೇವರೇ, ನಾವು ಅಂತ ತಂದೆಯ ದೇವರೇ ಈಗ ಅಂತ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಾನು ಮಾತಾಡಿದಪ್ಪ. ಆ ವಾಕ್ಯ ಮಕ್ಕಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಇರಲಿಯಪ್ಪ. ಒಂದು ಕೊರತೆನೇ ಬರಬಾರದು. ಭಯ ಭಕ್ತಿಯಿಂದ ಬಂದಿರುವ ಮಕ್ಕಳು ವಿಶೇಷಿತ ಹಸ್ತ ಹೊಂದಿಟ್ಟು ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕೆಂದು ಬೇಡುತ್ತಾರೆ. ಯಾರಿಗೆ ಹಣ ಕಷ್ಟಗಳಿದೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು. ಯಾರಿಗೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ ಅವರಿಗೆ ಕೆಲಸ ಕೊಡು. ಯಾರಿಗೆ ತಂದೆಯ ದೇವರೇ ಮನೆಗೆ ಬೇಕಾದ ಆಶೀರ್ವಾದಗಳಿಲ್ಲ ಅವರಿಗೆ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳು ಪರಲೋಕ ಭಾಗದಲ್ಲಿ ತೆಗೆದುಗಳು. ತಂದೆಯ ದೇವರೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಆ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ಅಪ್ಪ. ಯಾರಿಗೆ ರೋಗದಲ್ಲಿ ಇದ್ದಾರೋ ಅದರಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಪ್ಪ ದೇವರ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನ ನಂಬಿ ಬಂದಿದ್ದಾರೆ ಸ್ವಾಮಿ, ಇವರಿಗೆ ವಿಶೇಷಿತ ಹಸ್ತ ಹೊಂದಿಟ್ಟು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. ಯಾರಿಗೆ ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ ಅವರನ್ನು ಕೊಟ್ಟಿಲ್ಲಾದರೂ ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು. ಅದೇ ರೀತಿ ಅಕ್ಕಿ ಕೊಟ್ಟಿರೋರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಯ್ಯ. ತಂದೆಯ ದೇವರೇ, ಈ ತಿಂಗಳು ನೀನು ಹೇಳಿದ ವಾಕ್ಯ ಮುಖಾಂತರ உன்னை அதிசயங்களை காண செய்கிற என்று சொன்னீங்க ஆண்டவரே. இந்த மாதத்திலே ಈ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ಒಳ್ಳೆ அதிசய ಕಾರ್ಯಗಳನ್ನು வந்து ಮಾಡಬೇಕಪ್ಪ. ಅವರ ಕೈಯಿಟ್ಟು ಮಾಡುವಾಗ ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ನೀನು ವಿಶೇಷಿತ ಹಸ್ತ ಹೊಂದಿಟ್ಟು ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕೆಂದು ಬೇಡುತ್ತೇನೆ. ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ ಬಂದಿರುವ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಲ್ಲಿ ಬೇಡುವುದಾದ ನನ್ನ ತಂದೆ. ನನ್ನ ಮನೆ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருமையும் விசேஷமாக வருகை மட்டும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பங்களோடும் உங்களுடைய ஆசீர்வாதம் என்று நாங்கள் சதா காலம் அழைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.